கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இன்றைக்கு நம்ம அனைவரோடு கூட பேச போகிறார். கண்களை மூடி ஆண்டை நோக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி என் கூட பேசுங்கப்பான்னு நம்ம கேட்போம். கர்த்தர் இன்றைக்கி நம்ம கூட பேசினார்னா நம்ம லைஃப்பில் நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. ரெண்டாவது, கர்த்தர் பேசுகிறது நம்ம காதில் விழுந்துச்சுன்னா நம்ம தோத்தே போக மாட்டோம். சரியாய் பேசுகிறவர் நம்மோடு கூட பேச போகிறார். எங்கள் கூட நீங்கள் இடைப்படுங்க ஆண்டவரே. உடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி சாய்க்கிறோம் அப்பா. உடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி சாய்க்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இடைப்படுங்க டாடி. எங்கள் உள்ளங்கள் பலப்படுத்தும். எங்கள் இருதயத்தை நீர் ஆறுதல் படுத்தி ஆற்றி தேற்றி அரவணைப்பீராக. உங்கள் சந்நிதியில் நாங்கள் வருகிறோம். எங்களோடு பேசும் தகப்பனே, எங்களோடு இடைப்படுங்க தகப்பனே. உம்மை விட பேசக்கூடிய தெய்வம் யார் அப்பா? உம்மை விட பலப்படுத்தக்கூடிய தெய்வம் யார் ஆண்டவரே? உலகத்திலே அநேகர் தேவர்கள் தேவதைகள் இருந்தாலும் கர்த்தாவே உமக்கொப்பானவர் யார்? அந்த வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் வேறில்லை. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? யார் யார் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தா நம்முடைய தேவன் பெரியவர். நம்ம எல்லாரும் அவரை உயர்த்தி பாட போகிறோம். உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். ஒரு விஷயம் கூட நம்மளாம் எழுந்து நின்று கர்த்தரை அப்படியே உயர்த்தி இந்த பாட்டு பாட போறோம். அவர் மிகவும் பெரியவர், அவர் மிகவும் வல்லவர், அவர் அற்புதங்கள் செய்ய போகிறார். ஆண்டவரே, நீ பெரிய தேவன், என் வாழ்க்கையில அற்புதம் செய்ய போறீங்க. செங்கடலை பிளந்து தங்க ஜனத்தை நடத்தினது போல நமக்காக எந்த செங்கடலையும் பிளக்க நம் தேவன் ஆயத்தமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம் வாழ்க்கையில் செங்கடலை பிளக்க ஆயத்தமாயிருக்கிறார். செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்?
எங்கள் கூட பேசுங்க டாடி, எங்கள் கூட இடைப்படுங்க டாடி. உம் நாமத்தை நீங்கள் மையப்படுத்திக் கொள்ளுங்க டாடி. கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. நாம் அனைவரும் தயவுசெய்து உட்காருவோம். கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேச போகிறார். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு வாக் இன் லைட் டு ஃபைட் டார்க்னஸ். இருளை ஜெயிக்க வேண்டுமென்றால் ஒளியிலே நட. இருளை ஜெயிக்க ஒளியிலே நடவுங்கள். இருளை எதிர்த்து ஒளியிலே நடக்க கடவும். தெய்வஜனமே, உலகத்திலே இருளுக்கு அதிக வல்லமை இருக்கிறது, நம் அனைவருக்கும் தெரியும். இருளிலே பயம் இருக்கிறது, இருளிலே ஆபத்து இருக்கிறது, இருளிலே நோய் இருக்கிறது, இருளிலே அகாலம் இருக்கிறது, இருளிலே மரணம் இருக்கிறது. இருள் மனிதர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பதில்லை, இருள் மனிதர்களுக்கு உதவி செய்வதும் இல்லை. இந்த இருளிலே மனிதர்களுக்கு பிரச்சனை உண்டு என்பதை அறிந்துதான் இயேசு இந்த பூலோகத்திலே ஒளியாய் நம் அனைவருக்கும் வந்தார். தேவகுமாரன் இந்த பூமியிலே வரும்போது சொன்னார், நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொன்னார். நாம் அமர்ந்து கொண்டிருக்கிற இந்த அரங்கத்திலே நிறைய மின் விளக்குகள் மிளிர்ந்து கொண்டிருக்கிறது, ஒளித்து கொண்டிருக்கிறது. இவைகள் இல்லை என்றால் இருள் அடைந்துவிடும். இவைகள் தங்களுக்கு உதவி செய்யும்படியாக இவைகள் ஒளி ஊட்டப்படவில்லை, இவைகள் நமக்கு உதவி செய்யும்படியாக ஒளி ஊட்டப்படுகிறது. இந்த மின் விளக்குகள் எல்லாம் தங்களுக்கு உதவி செய்து கொள்ளும்படியாக இல்லாதபடி நமக்கு உதவி செய்ய தன்னை தியாகமாய் கொடுத்து கொண்டிருக்கிறது. இயேசுவும் அப்படி தான் இந்த பூமியிலே இருளின் அதிகாரத்தில் இருக்கிற நம்மை பாதுகாப்பதற்காகத்தான் ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லதாய் இருக்கிறது. தெய்வஜனமே, இருளிலே மனிதர்களுக்கு ஆபத்து உண்டு என்று அறிந்த தேவன் தன் சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்பொழுது நம் அனைவரும் பாதுகாப்புக்காக அவரே ஒளியாய் இருந்தார். இருளில் இருந்த ஜனங்கள் திரளான வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வசனம் சொல்கிறது. The people who were in darkness, they found great light. The people who were in darkness, they found the greatest light. இருளில் இருந்த ஜனங்களுக்கு பெரிய ஒளியை கர்த்தர் கொடுத்தார். ஆமாம், ஒளி என்பது கண்டுபிடிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. நீங்களும் நானும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. ஒளியாய் இன்றைக்கு இயேசு நம்மிடத்தில் இருக்கிறார். ஏசாயா 9:2 இதை தான் சொல்லுகிறது. இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஏசாயா தீர்க்கன் இதை தான் சொன்னான். இதை தான் இயேசு மத்தேயு 4:16 சொன்னார். The people who sat in the darkness have seen a great light. இருளின் அதிகாரம் மரணத்துக்கு ஏதுவாக இருக்கிறது. அவர்கள் மீது வெளிச்சம் உதித்ததாம், அவர்கள் மீது ஒளி உதித்ததாம். இருளிலே ஒரு மனிதன் சிக்கி கொண்டானாம். அவனை கல்வர்கள் அடித்து உதைத்து குற்றூராகி விட்டார்களாம். அந்த மனிதனை காப்பாற்றுவதற்காக முயற்சி எடுத்த மக்கள் அவனை காப்பாற்றுவதாக போவதற்கு அவர்கள் எடுத்த முதல் வேலை அந்த இடத்தில் ஒளி அமைத்தார்களாம். முதல்ல அந்த இடத்துக்கு லைட் போட்டாங்களாம். அந்த லைட் அந்த இடத்துல போடும்போது தான் அந்த மனிதன் கண்ணுக்கு படுகிறான். இயேசுவும் நம் மீது, நம் வாழ்க்கையின் மீது நமக்கு விரோதமாய் சத்துரு எழும்பும்போது தம் ஒளியை நம் மீது பிரகாசிக்கிறார். ஹல்லேலூயா. இஃப் யூ ஆர் இன் டார்க்னஸ் டுடே, ஐயா பாஸ்டரையா என் லைஃப்பை திரும்பி பார்த்தாலே இருளாக இருக்குது, என் பிளானை பார்த்தாலே இருளாக இருக்குது, இந்த இருளிலே எனக்கு மரணமும் தெரிகிறது, ஆபத்தும் தெரிகிறது, இந்த இருளிலே நிழல் பெரிதாய் தெரிகிறது என்றால் இன்றைக்கு நாம் அமர்ந்து கொண்டிருக்கிற இடத்திலே இயேசு ஒளியாய் வருகிறார். பெரிய ஒளியாய், கிரேட் லைட். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த கிரேட் லைட். அவர் பிரதானமான ஒளியாய் இருக்கிறார். அவர் டார்க்னஸில் உள்ள, இருளில் உள்ள மக்களை காப்பாற்றும்படியாக ஒளியாய் வந்திருக்கிறார். ஆமென். தேவஜனமே, அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் இந்த பூமியிலே நமக்கெல்லாம் தெரிந்தது இருளும் இருக்கிறது, ஒளியும் இருக்கிறது. நாம் அறிந்தாலும் தெரிந்தாலும் இருள் நம்மை மேற்கொள்கிறது, அறிந்தாலும் தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் ஒளியும் நம்மை மேற்கொள்கிறது. பகலிலே ஒளி நம்மை மேற்கொள்கிறது, இருளிலே இருள் நம்மை மேற்கொள்கிறது. இந்த இருளிலே
நாம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக தான் மின் விளக்குகளை அமைக்கிறோம். இன்னும் பண்டைய காலத்தில் விளக்கேற்றி வச்சாங்க, இன்னும் பழைய காலத்தில் அந்த பந்தங்கள் எரிய வைத்திருந்தாங்க. ஏனென்றால் இருள் என்னை மேற்கொள்ளக்கூடாது, இருளை நான் மேற்கொள்வேன் என்பதை காட்டும்படியாகத்தான் அது இருந்தது. இந்த இருள் ஒளி வீசுகிற இடத்திலெல்லாம் விஷ மிருகங்கள் வராது. நாம் யோசித்து பார்த்தோம் என்றால், இருளில் அதிகாரத்தில் பாம்பு இருக்கும், இருட்டில் பாம்பு கடிக்குது, ஒளியில் விருத என்ன பண்ணுது, கடிக்குது. பல்லி, மன்னிக்கும், தேள், பூரா, எல்லா விஷ ஜந்துக்களும் ஆக்டிவேட் பண்ணுகிற காலம், அவைகள் ஆக்டிவாக இருக்கிற காலம் இருண்ட காலமாக இருக்கிறது. ஏனென்றால் அவைகளுக்கு தெரியும் நம்முடைய கண்கள் இருளிலே செயல்படுவதில்லை, அதனால் இந்த கண்ணை தாண்டி நான் உன்னை மேற்கொள்ளுவேன், உனக்கு தீங்கு விளைவிப்பேன் என்று அவைகள் வருகிறது. இதே போன்றுதான் பிசாசானவன் நாம் இருளிலே இருப்பதை புரிந்து கொண்டு நம்மை அழிக்கும்படியாக வருகிறான், பயத்தை கொடுக்கிறான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ண பெறவும் வந்தேன். இருள் என்று நினைத்தாலே, கார் இருள் என்கிற நிலை வந்தாலே நம்ம எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு பயம்தான் வரும். பயப்படாதவங்க கூட பயப்படுவாங்க, ஏன், இருள். ஆனால் வெளிச்சத்தில் நமக்கு பயம் வருவது இல்லை. இருளில் எதுக்குங்க நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்னா, எல்லாரும் சொல்லுவாங்க இருளில், உலகம் ஃபுல்லாகவே எல்லா மதங்கள் எல்லா நாடுகளிலும் இருளில் கடவுள் சக்தியை விட சாத்தானோட சக்தி அதிகமாக இருக்கும். இருளின் அதிபதியாகிய சாத்தான் அங்கே இருப்பான். அதனால் ஒரு வெளிச்சம் இருந்தால் நல்லாயிருக்கும். கரெக்டு நீங்கள் யோசிக்கிறது. அதுபோல தான் நம் நினைவுகளில், நம் மன யோசனைகளில் இருளிலே நாம் நடக்கும்போது நம்மை தேடி வருவது மரண பயம். நீ செத்துற போகிற, உன்னை அழிச்சிருவேன், உன் கதையை முடிச்சிருவேன், உன் வாழ்க்கை தோல்வியில் முடியும், நீ உன் குடும்பத்தை விட்டுட்டு போயிடுவ என்றெல்லாம் பயமுறுத்துவான். இவைகளிலிருந்து வெளியில் வர வேண்டும் என்றால் கிறிஸ்து என்கிற ஒளி நமக்கு அவசியமாய் இருக்கிறது. We are standing in a place where we need to fight with darkness. இது இயல்பு, it is a natural law. பகலிலே சூரிய ஒளி கிடைத்து விட்டது சகோதரா, இந்த பகல்லே போய் மண்ணெண்ணெய் வாங்கி வச்சுக்கிறோம், இந்த பகல்லே கேண்டில் வாங்கி வச்சுக்கிறோம், இந்த பகல்லே விறகு வெட்டி வைத்துக் கொள்கிறோம். இந்த பகலிலே இருளை மேற்கொள்வதற்குண்டான சக்தியை எடுத்துக்கொள்வது போலதான் இயேசு கிறிஸ்து என்கிற ஒளியினிடத்தில், இயேசு கிறிஸ்து என்கிற பகலிடத்தில் நாம் சத்துவத்தை பெற்றுக்கொண்டால் தான் இருளின் அதிகாரியாகிய பிசாசை ஜெயிக்க முடியும். We need to rule in darkness with light. இருளை எப்படி ஆட்சி செய்கிறோம் சொல்லுங்க? ஒளி மூலமாகத்தான், வேற ஒன்றும் பண்ண முடியாது. இருளில் இரும்பு கம்பியிலையும் நம்ம குத்திப்போம், இருளில் நம்முடைய பொருள்களே நமக்கு பாதகமாக மாறும். அந்த இருளை ஆளுவதற்கு நமக்கு உதவியாய் வருகிறது ஒளி. அந்த ஒளி வேறொன்றும் இல்லை, இயேசுதான் அந்த ஒளி. நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொன்னார். The light rules the world. The light rules the darkness. I am a part of the light who is going to rule darkness. இதுவரை உங்களை இருள் மேற்கொண்டிருக்கும் என்றால் என் மகனே மகளே நீ சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு உனக்கு உதவி செய்யும்படியாக ஒளியாய் அவர் வருகிறார். வசனம் சொல்லுகிறது, 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 1 யோவானின் புஸ்தகம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவர் ஒளியில் இருக்கிறது போல இயேசு கிறிஸ்து ஒளியில் இருக்கிறார், நாமும் ஒளியில் இருக்கிறோம். கொஞ்ச நேரம் நம்ம மைண்டை இதை புரிய வச்சுப்போம். சொல்லாமா? இயேசு ஒளியில் இருக்கிறார், நானும் ஒளியில் இருப்பேன். சொல்லாமா? இயேசு ஒளியில் இருக்கிறார், நானும் ஒளியில் இருப்பேன். சொல்லாமா? இயேசு ஒளியில் இருக்கிறார், நானும் ஒளியில் இருக்கிறேன். சொல்லுமா? இயேசு ஒளியில் இருக்கிறார், நானும் ஒளியில் இருக்கிறேன். திரும்பி சொல்லாமா? இயேசு ஒளியில் இருக்கிறார், நானும் ஒளியில் இருக்கிறேன். சபையே, இன்றைக்கு பூமியிலே காரிருள் மூடிக்கொண்டிருக்கிறது. சாத்தான் எல்லா வகையிலும் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். எப்படி பிழைக்கப் போகிறோம்? ஒளியாகிய கிறிஸ்து இயேசுவினுடைய வழியில் வந்துதான். அவர் ஒளியில் இருக்கிறார், நாம் ஒளியில் இருக்க போகிறோம். We need to walk in light. நம்ம உணர்ச்சிகளில், நம்ம செயல்களில், நம்ம யோசனைகளில், நம் பார்வையில், நம் வேலையில், நம் நடத்தையில், நம் பேச்சில், நம் அனுபவங்களில் எல்லாவற்றிலும் ஒளியில் நடக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நம் நினைவுகளில் கூட நாம் ஒளியாக இருக்கணும். நாம் ஒளியில் நடக்க வேண்டும். இருளிலே அடைகிற ஆபத்துக்கு ஒளியிலே ஜீவன். இருளிலே காயப்படுகிறோம், ஒளியிலே காயம் கட்டப்படுகிறோம்.
இருள் நம்மை பார்த்து பொய் சொல்லுகிறது. என்னிடத்தில் உனக்கு வாழ்க்கை உண்டு, என்னிடத்தில் உனக்கு உயர்வு உண்டு, என்னிடத்தில் உனக்கு நித்திய காலம் உண்டு, நான் உனக்கு பணம் தருகிறேன், பொருள் தருகிறேன், ஆஸ்தி தருகிறேன், உனக்கு வாழ்க்கை தருகிறேன் என்று சொல்லும். இல்லை தேவஜனமே, நாம் இருளில் நடக்கிறவர்கள் அல்ல, நாம் ஒளியில் நடக்கிறவர்கள். நம் சிந்தைகளிலே ஒளியில் நடப்போம், நம் வாழ்க்கையிலே ஒளியில் நடப்போம், நம்முடைய பிஸ்னஸ் ஒளியில் இருக்கும், நம் பேச்சு ஒளியில் இருக்கும், நம் உரையாடல் ஒளியில் இருக்கும், நம் வாழ்க்கையே ஒளியில் இருக்க வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்து ஒளியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஒளியோடு ஐக்கியப்பட்டிருக்கணுமா? ஒளியோடு ஐக்கியப்பட்டிருக்கணும். மனிதர்கள் ரொம்ப நல்ல பீப்புள். பாத்ரூம் போனாலும் ஃபர்ஸ்ட் என்ன போடுவாங்க? வீட்டுக்கு பேக் சைடு போனால் ஃபர்ஸ்ட் என்ன போடுவாங்க? லைட் போடுவாங்க. வீட்டுக்குள்ளே போனது என்ன போடுவாங்க? லைட் போடுவாங்க. லைட் இல்லாமல் அவங்களால் இருக்க முடியாது. ஒளி அவர்கள் எவ்வளவு முக்கியம் போன்று கிறிஸ்து என்கிற ஒளியும் அதிக அவசியமாக இருக்கிறது. அந்த ஒளி இங்கே பிரகாசிக்கிற இந்த ஒளி நம் சரீரத்துக்கு அவசியம். இயேசு என்கிற ஒளி நம் ஆவி ஆத்மாவுக்கு அவசியமாக இருக்கிறது, நம் நினைவுகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. இந்த ஒளி நம்ம கண்ணுக்கு நல்லது செய்யும், அந்த ஒளி நம் நினைவுகளுக்கு நல்லது செய்யும். நாம் அவரோடு ஐக்கியப்பட்டிருக்க போகிறோம். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, நான் ஒளியில் கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறேன். நான் ஒளியில் கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறேன். இன்னும் ஒரு முறை, நான் ஒளியில் கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறேன். ஒளியை இந்த பூமிக்கு கொண்டு வந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த ஒளி நம்மை காப்பாற்றும். என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, ஐயா நான் இவ்வளவு நாள் பிஸ்னஸ் பண்ணேன், இருளில் பண்ணிட்டேன், இப்போ கூட ஒன்றும் இல்லை, ஒளியின் இடத்துல வாங்க, உங்களை காப்பாற்றுவார். ஐயா நான் அந்த பிரச்சனையை இருளில் பண்ணிட்டேன், இப்போ கூட ஒன்றும் இல்லை, கிறிஸ்துவிடம் வாங்க, இந்த ஒளி உங்களை காப்பாற்றும். நாம் இருளில் அடைந்த காயங்கள் ஒளியிலே காய கட்டப்படுகிறோம். காயத்துக்கு விமோச்சனம், பாதுகாப்பை கர்த்தர் நமக்கு தருகிறார். டுடே God is inviting all of us to walk in light. என் மகனே, நீ ஒளியில் நடப்பாயா? ஒளியிலே நடப்பாயா? இருளிலே உள்ள ஆபத்திலிருந்து வெளியே வருவாயா? ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். கிறிஸ்டியன்ஸுக்கு ஆண்டவர் ஒரு ரூல் கொடுத்துருக்கிறார். பைபிள் நம்ம தெளிவாக படித்து பார்த்தோம்னா ஆண்டவர் கிறிஸ்டியன்ஸுக்கு ஒரு ரூல் கொடுத்துருப்பார். ஆபிரகாமே நீ வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய். நம்ம எல்லாருக்கும் இதுதான் காலிங். மகனே நீ வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ மற்றவர்களுக்கு. நம்ம என்ன பேசினாலும் என்ன பண்ணாலும் என்ன வாழ்க்கை வாழ்ந்தாலும் ஒன்று கேட்பார், நான் உன்னை ஆசீர்வதிச்சேனா? ஆமாம் ஆண்டவரே. நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தாயா? இல்லை ஆண்டவரே. ஒய் கேட்பார். எப்போ மனிதர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்களா? அவர்கள் ஒளியில் இருந்தால் தான் ஆசீர்வாதமாக இருப்பாங்களா? If they have a hidden agenda, மறைமுகமான ஒரு உள்நோக்கம் இருக்கும் என்றால் அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. மறைமுகமான உள்நோக்கம் ஒளியிலே ஒன்றும் செய்ய முடியாது. கிறிஸ்துவிடம் வராதவர்கள் மறைமுக உள்நோக்கத்தோடு கூட பாவத்துக்கு இரையாகிறார்கள். சாத்தானுடைய வல்கம் ஆதாம் ஏவாளை இந்த பழம் புசிக்க வேண்டும் புசிக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல்லும்பொழுது புசியுங்கள் என்று சொன்னான். அவன் சொன்னான். நமக்கு தெரியும், இதை 3வது சாப்டரில் படிக்கிறோம். ஆதியாகமம் 3ஆம் சாப்டரில் நம்ம படிக்கிறோம். இந்த பழத்தை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டான். உன் கண்கள் திறக்கும், தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று சொன்னால் அவங்க சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட பிறகு இன்விடேஷன் பாருங்கள். ஆண்டவர் வருகிறார் என்று தெரிந்த பிறகு, அவர்கள் கண்கள் திறந்த பிறகு என்று கண்டு கர்த்தர் வருகிறார் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்திலைகளை தைத்து தங்களுக்கு அத்தி அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாம் அவன் மனைவியும் தேவனுடைய கர்த்தருடைய சந்நிதியை விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். ஆமென். They want to hide. ஒளியில் நடந்து கொண்டிருந்தவர்கள் முதல் முறையாக ஒளிந்து கொண்டுகிறார்கள். ஒளியினிடத்திலிருந்து ஒளிந்து கொண்டுகிறார்கள். They want to hide themselves. என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இருளிலே நமக்கு ஆசீர்வாதம் இல்லை, சாபம் மட்டும்தான் இருக்கிறது. இருளிலே சாத்தான் இருக்கிறான், ஒளியிலே இயேசு இருக்கிறார். இருளின் அதிகாரம் பெரியது, ஒளியின் அதிகாரம் அதை காட்டிலும் பெரியது. நீங்களும் நானும் இன்றைக்கு தேர்வு செய்ய போகிறோம், நான் ஒளியின் இடத்தில் தான் இருக்க போகிறேன். ஈஸியான விஷயம் ஒன்று என்ன தெரியுங்களா? இருள் நம்மளை வெல்கம் பண்ணும்போது நம்ம சொல்லலாம், இருள் ஒரு நிமிஷம் இரு, நீ கூப்பிட்ற, நான் வரேன், எங்கள் ஜீசஸோட வரேன், உன்னோட வரேன். இருள் ஒரு நிமிஷம் இரு, எங்கள் ஜீசஸோட வருகிறேன். இருள் ஒரு நிமிஷம் இரு, எங்கள் ஆண்டவருடைய வார்த்தையோடு கூட வருகிறேன். ஒரு விசை கோலியாத் தாவீதை கூப்பிட்டான், நீ வா, உன்னை ஆகாயத்து பறவைகளுக்கு பெய்த்து ஆகாரமாய் கொடுக்கிறேன் என்று தாவீது சொன்னார்.
நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் இருளின் அதிகாரத்தோடு வருகிறாய், நான் ஒளியின் அதிகாரத்தோடு. நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை கொண்டே வருகிறேன் என்று போய் அந்த இருளின் அதிகாரத்தை மேற்கொண்டான். திருச்சபையே, இன்னைக்கு இருள் நம்மளெல்லாம் மேற்கொள்ள போகிறது, நம்ம மேற்கொள்ள திட்டமிடுகிறது. நம்பர் 1 இருள் பயம், பயங்கரமான பயம். இந்த பயத்திலிருந்து வெளியில் வர ஆதாம் ஏவாள் போல அத்தி இலைகளை தைத்து கொள்கிறோம். எப்படின்னா மூடிக்கிறோம், எப்படின்னா மறைச்சிக்கிறோம். ஏதாவது ஒரு மாத்திரை முழுங்கிட்டு அப்பாடா நிம்மதின்னு நினைக்கிறோம். யாராவது ஒரு ஃப்ரெண்டு கையில் போய் சரண்டர் ஆகிட்டு அப்பாடா நினைக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு வேலை செய்து அங்கே நிம்மதின்னு நினைக்கிறோம். இல்லை, அத்தி இலைகள் நமக்கு பாதுகாப்பு அல்ல, ஒளி தான் நமக்கு பாதுகாப்பு. ஒளி நம்மை அவமானப்படுத்துவதற்காக வரவில்லை, நம்மை காப்பாற்றும்படியாக வருகிறது. ஒளியிலே மனம் திரும்புதல் உண்டு, ஒளியிலே பாதுகாப்பு உண்டு. மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று வசனம் சொல்கிறது. என்ன பிரதர், நீங்களும் நானும் கர்த்தர் கையில் ஃபெலோஷிப் ஆகிறோம். டேடி, நான் தான் ஃபஸ்ட்டு பாவியே, என்னை ஏற்றுக்கொள்ளும் என்ற போது அவர் ஒளியை வீசுகிறார். நம்மை அவமானப்படுத்துவதற்காக அல்ல, அவமானத்தில் இருந்து காப்பாற்றும்படியாக. அவர் ஒளியில் இருக்கிறார், நாம் ஒளியில் இருப்போம். ஜீசஸை முழுமையாக பின்பற்றவங்களும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் ஒளியில் இருக்கிறார், அதையும் பின்பற்றுவேன். என் கூட சேர்ந்து சொல்லுங்கள், இயேசுவை பின்பற்றுகிறேன், அவர் ஒளியில் இருக்கிறார், நானும் ஒளியிலே இருப்பேன், மற்றவர்களையும் ஒளியிலே நடத்துவேன். ஒளியோடு ஐக்கியப்பட்டிருப்பேன், ஒளியோடு ஐக்கியப்பட்டிருப்பேன், ஒளியோடு இணைந்திருப்பேன். ஒளி எனக்கு மிகவும் முக்கியம். ஒளி இல்லாத இடத்தில் நான் இருக்க மாட்டேன். ஒளியிலே எனக்கு நன்மைகள் இருக்கிறது, ஒளியிலே வல்லமை இருக்கிறது. Light has got power, light has got energy, light has got protection. Hallelujah. நான் ஒளியோடு ஐக்கியப்பட்டிருக்க போகிறேன். ஒளி வேறு யாரும் இல்லை, இயேசுதான் அந்த ஒளி. நான் உலகத்தில் இருக்கையில் நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன் என்று சொன்னார். யோவான் 12:46 இதை தான் சொன்னார். I want to have fellowship with God. ஆமென். எத்தனை பேருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கும்? நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும். உங்கள் ஃப்ரெண்டு பேர் சொல்லுங்கன்னா சொல்வீங்க, அது ஃப்ரெண்ட்ஷிப். ஒரே ஒருத்தர் கூட தான் ஃபெலோஷிப், அது ஜீசஸ். அது பேர் ஐக்கியம், அது பேர் ஐக்கியம். கணவன் மனைவிக்கு இருக்கிற உறவு பேர் ஐக்கியம். நமக்கும் கிறிஸ்துக்கு இருக்கிற உறவு பேர் ஐக்கியம். நமக்கு ஒளிக்கும் இடையில் இருக்கிற ஐக்கிய பேர் ஐக்கியம். இவ்வளவு நாள் பிசாசு நம்மோடு ஐக்கியம் கொண்டான். பிசாசு நம்மில் ஒருவனாக வர பார்த்தான், நம்மை தன்னில் ஒருவனாக மாற்ற பார்த்தான். ஆனால் இன்றைக்கு பிசாசை பார்த்து சொல்ல போகிறோம், நான் இயேசுவோடு கூட ஐக்கியப்பட்டிருக்க போகிறேன். ஹல்லேலூயா. பிரெயினில் கை வச்சுக்கலாமா? இங்கே வச்சுங்க பார்க்கலாம். 2 பிரெயின் இல்லை பாருங்கள், லெஃப்ட் ஹெமிஸ்பியர் ரைட் ஹெமிஸ்பியர் 2 சைடும் கை சொல்லுங்க. நான் ஒளியில் ஐக்கியப்பட்டிருக்கிறேன். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் சொல்லுங்க, விடாதீங்க. இயேசுவின் ரத்தம், 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 இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எஸ், இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இருளிலே இருந்தவர்கள் தான் ஒளியிலே வந்திருக்கிறோம். ஒளி நம்மை அவமானப்படுத்தாது, ஒளி நம்மை பாதுகாக்கும். சேஃப்டி ஃபஸ்ட். அந்த ஆபத்திலே இருளிலே பாதிக்கப்பட்ட தாக்கப்பட்ட அந்த மனிதனை காப்பாற்ற போன மக்கள் எடுத்த முதல் முடிவுனா தெரியுமா? ஆம்புலன்ஸோட லைட்டை ஆன் பண்ணி அவன் எங்கே விழுந்துக்கிறதுனா அடித்தாங்க. அந்த லைட்டு பட்ட போது தெரியுது அவனுக்கு என்ன டேஞ்சர் என்று. இம்மீடியட்டாக அவனை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, லிஃப்ட் பண்ணுறாங்க, ஸ்ட்ரெச்சரில் லிஃப்ட் பண்ணுறாங்க. ஒளி பட்ட மாத்திரத்தில் ஆரோக்கியம் தேடி வருகிறது போன்று இன்றைக்கு கிறிஸ்துவின் ஒளி பட்ட மாத்திரத்தில் நம் ஆவி ஆத்மா சரீரத்துக்கு ஆரோக்கியம் வருகிறது. என் மகனே மகளே, இருள் நமக்கு பாதுகாப்பான இடம் அல்ல. இருளிலே மக்கள் நிம்மதியாய் படுத்து உறங்குவதில்லை. இருளிலே பாதுகாப்பு இல்லை. மகனே, உன் வாழ்க்கையை இன்றைக்கு ஒளியின் இடத்தில் ஒப்புக்கொடு. இதுவரை இருளில் உள்ள அனைத்தையும் மாற்ற இயேசு வல்லவராய் இருக்கிறார். இயேசு தேவனுடைய குமாரனாய் இருக்கிறார். இருளிலே நாம் செய்த பாவங்களை கூட நீக்கி நம்மை சுத்திகரித்து சுத்தவானாய் மாற்றி வைக்க இன்றைக்கு ஒளி நம்மிடத்தில் வந்திருக்கிறது. He has come into this world. மகனே, உன்னை காப்பாற்றும்படியாக மட்டுமே இயேசு வந்திருக்கிறார். மகளே, உன்னை காப்பாற்றும்படியாக மட்டுமே இயேசு வந்திருக்கிறார். நீ ஒரு குரல் கொடுத்தால் போதும், இருளின் அதிகாரத்திலிருந்து இயேசு உன்னை காப்பாற்றுவார். Christ will save you from the power of the darkness. பிரதர், சிஸ்டர், நீங்கள் நானும் நினைக்கலாம், ஐயா அது இருளியா, அது ஒன்றும் பண்ணாதியா. மறந்துடாதீங்க, இருளுக்கு வல்லமை இருக்கிறது.
வாட் இஸ் த பவர்னு கேட்குறீங்களா? டிஸ்ட்ராயிங் பவர். இருளின் வல்லமை அழிக்கிற வல்லமை, இருளின் வல்லமை கொல்லுகிற வல்லமை. இருளிலே நல்லவர்களுக்கு வல்லமை அல்ல, தீயவர்களுக்கு வல்லமை இருக்கிறது. ஒரு நாட்டை காவல் காக்கிற காவல் மக்கள்லாம் போகும்போது அவங்க ஒன்றும் இருட்டில் போக மாட்டாங்க, டார்ச் அடிச்சுட்டு போவாங்க, லைட் அடிச்சுட்டு போவாங்க. ஆனால் திருடர்கள் இருளிலே இருக்கிறார்கள். இருளின் அதிகாரம் மனிதர்களை கொல்லுகிறது. இன்றைக்கு அந்த இருளின் அதிகாரத்தின் தலைவனாக பிசாசு இயங்குகிறான். கிறிஸ்து இன்றைக்கு சொல்கிறார், என்னில் விசுவாசமாக இருக்கிற ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். he will enter into living light. அந்த ஒளியிலே உயிர் இருக்கிறது, என்னை காப்பாற்றக்கூடிய உயிர் இருக்கிறது. குழந்தைங்க பிறக்கும்போது ஃபியூ டேஸ் முன்னாடி பிறந்துட்டா குழந்தைங்க போய் இன்குபேட்டரில் வைக்கிறாங்க. நமக்கெல்லாம் தெரியும் அந்த இன்குபேட்டரில் என்ன இருக்குது? ஹீட் இருக்கிறது, ஒளி இருக்கிறது, இருள் அல்ல. நாம் பிறக்கும் பொழுதே நமக்கு ஒளி வேண்டும் என்றால் நாம் மறுபடியும் பிறக்கும் பொழுதும் நமக்கு ஒளி தான் அவசியம். அந்த ஒளியாக இயேசு இன்றைக்கு வந்திருக்கிறார். இன்றைக்கி எத்தனை பேர் உதறி தள்ளி விட்டு கர்த்தரோடு கூட ஐக்கியம் வைக்க போகிறீங்க? சாத்தான் அவங்கள பார்த்து சொல்லுவான், நான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள், நீ என்னை விட்ட நீ செத்த. நம்ம சொல்லலாம், நீ என்னை தொட்ட நீ செத்த, நான் ஒளியிடம் வந்து விட்டேன். இயேசு உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறார். 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் யோவானிலே இயேசு இப்படியாய் சொன்னார், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். என்னில் விசுவாசமாய் இருக்கிறவன் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்துக்கு ஒளியாய் வந்திருக்கிறேன். என்னை நீ நம்பின, இருள் உன்னை மேற்கொள்ளாது. மாந்திரிகத்தினுடைய வல்லமை இருளிலே இருக்கிறது, அது நம்மை சொல்லுங்க மேற்கொள்ளாது. தந்திரத்தினுடைய வல்லமை இருளில் இருக்கிறது, அது நம்மை மேற்கொள்ளாது. பிசாசின் வல்லமை இருளில் இருக்கிறது, நம்மை. பயத்தின் வல்லமை இருளில் இருக்கிறது, நம்மை. ஏமாற்றுதலின் ஆவி இருளில் இருக்கிறது, அது நம்மை. ஏன்? ஒளியிலே வந்து நம்மை காப்பாற்றும்படியாக கிறிஸ்து இயேசு வந்திருக்கிறார். Today we are standing in spiritual battle. என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, ஐயா நான் இருளில் ஹாப்பியாக இருக்கிறேன் என்று சொல்லாதீர்கள். இருளிலே உள்ள ஹாப்பினஸ் அது நிரந்தரம் அல்ல, அது சாத்தான் நம்ம கொடுக்கிற வார்னிங் பீரியட். ஒளியினிடத்தில் வந்தால் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறது அது நித்திய ஜீவன். Today we are standing in spiritual warfare. சாத்தான் இடத்தில் நமக்கு நல்லதில்லை என்று இயேசு சொன்னார். திருடன் திருடவும். சாத்தானோட எல்லா பிளானுமே திருடவும். சொல்லுங்க, சாத்தானோட பிளானே திருடவும். சாத்தானோட எல்லா பிளானுமே திருடவும். ஒரு மனுஷன் பேங்க்லேருந்து காசு எடுத்துட்டு பையில் போகிறாரு. பையில் எடுத்து பைக்கில் மாட்டும் போது ஒரு 10 ரூபா நோட்டு விழுந்து கிடக்குது. சார் உங்கள் 10 ரூபா விழுந்துக்குது பாருன்னு சொல்கிறான். அந்த ஐயா ஒரு 10 எடுக்கிறார். பையில் உள்ள அத்தனை 1000 ரூபா நோட்டு, 2000 ரூபா நோட்டு, 500 ரூபா நோட்டு என்ன பண்ணிருச்சு? காணாமல் போயிடுச்சு. திருடன் கீழே போட்டான்னா கூட திருடுவதற்காக தான் போடுகிறான். திருடன் கொடுத்தாலும் மற்றவர்களை திருடும்படி. இன்றைக்கி சாத்தானோட ஏதாவது பிரின்சிபலில் நீங்கள் இன்றைக்கி போயிட்டு இருந்தீங்கன்னா, டுடே ஐ ஸ்பீக் இன் ஜீசஸ் நேம், ஸ்டாப். சாத்தான் உங்களை பார்த்து சொல்லுவான், நான் ஒரு நைட்டில் உன்னை பணக்காரன் ஆக்குறேன், நான் உன்னை ஒரு நைட்டில் பணக்காரி ஆக்குறேன், ஒரு நைட்டில் உன்னை பெரியாள் ஆக்குறேன், உன்னை ஒரு நொடியிலே பெரியவன் ஆக்குகிறேன் என்று சொல்வான். என்றால் இன்றைக்கு அந்த இருளின் அதிகாரத்தை விட்டு வெளியே வா மகளே. யூ ஷுட் ஆப்பரேட் மெச்சூர்லி. முதிர்ச்சியின் அனுபவம் என்ன? ஒளியில் வருவது. ஒரு நாள் ஒரு வீட்டுக்குள் திருடன் வந்துட்டான். அந்த வயசான பெரியவர் தான் வீட்டில் இருக்காரு. அவனை எப்படி அட்டாக் பண்ணுறதுனே தெரில. அந்த நேரத்தில் அவருக்கு ஞானோதயம் வந்துச்சு. அவர் ஒன்றுமே பண்ணல, எல்லா லைட்டும் ஆன் பண்ணி விட்டார். மொத்த லைட் ஆன் பண்ணிட்டார். எல்லா லைட்டும் மிளிரும் போது, எல்லா ஃபேனும் ஓடும்போது அவனால் நிம்மதியாக திருட முடியல. எங்கே போய் ஆஃப் பண்ணுறதுனே அவனுக்கு தெரில. எல்லாம் 2 வே ஸ்விட்சு. அவன் ஒன்றுத்தில் இங்கே ஆஃப் பண்ணானா அவன் இன்னொருத்தில் ஆன் பண்ணுறாரு. ஓடி போய் விட்டான். ஒளியின் அதிகாரம் நம்மை திருட்டில் இருந்து காப்பாற்றும். சாத்தானுக்கு திருடன் என்று பெயர். இன்றைக்கு நீங்களும் நானும் முதிர்ச்சியாய் நடந்து கொள்ள வேண்டும் என்றால் இயேசு என்கிற ஒளியினிடத்தில் வர வேண்டும். Let light operate inside us. Let light do it full work. முழுமையான வேலையை இந்த ஒளி செய்வதாக. இந்த ஒளி வேறு யாரும் அல்ல, இயேசு. இன்னைக்கு இந்த லைட்டு தான், இந்த லைட்டு மாதிரி இயேசு வருவார்னா நான் அந்த லைட்டு கூடவே போயிடுவேன். ஏன்னா அந்த லைட் யார்? இயேசு. இன்றைக்கு நம் கண்ணுக்கு தெரியாத இயேசு, ஆனால் அவர் கண்ணுக்கு நாம் தெரிகிறோம். இதோ நம் அருகினிலே உங்களையும் என்னையும் காப்பாற்றும்படியாக வருகிறார். நம்மை அழிக்க சத்துரு எழும்பும்போது நம்மை வாழ வைக்க அவர் எழும்புகிறார். நம்மை அழிக்க சத்துரு இருள் கொண்டு வரும்போது, இருளின் அதிகாரத்தில் அவன் செயல்படும் போது ஒளியின் அதிகாரத்திலே அவர் மேற்கொள்ளுகிறார். நமக்கு மேற்கொள்ளக்கூடிய கிருபையை தருகிறார்.
தெய்வஜனமே, ஒளியினிடத்தில் வந்த நமக்கு சில பாதுகாப்புகளை கர்த்தர் கொடுக்கிறார். முதலாவதாக மருத்துவத்துறையில் சொல்லுவாங்க, ஹெட்டு, தலை ரொம்ப பத்திரமாக இருக்கணும். தலை தான் மெயின். ஏற்கனவே 100 ஆண்டுக்கு முன்னாடி ஜனங்க நினச்சாங்க யோசனைலாம் மனதிலேருந்து வருதுன்னு நீங்கள் தொட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம இப்போ தெரிஞ்சிச்சு யோசனைலாம் எங்கேருந்து வருகிறது. இங்கே யோசனை வரும்போது இங்கே ஒரு மாதிரி பண்ணுது, அவ்வளோதான். இங்கே யோசனை வரும்போது இங்கே பிபி ஏறுது, வேறு ஒன்றும் இல்லை. இது மனது அல்ல என்று தெரிந்து கொண்ட பிறகு இப்போ மெயினானது எதை பார்க்குறாங்க? பிரெயின். தலை பத்திரமா இருக்கணும். உன் தலை பத்திரமா இருந்தால் உன் சொத்து உங்கள்கிட்ட இருக்கிறதா அர்த்தம். தலை மெயின் என்று சொல்கிறார்கள். தலை பாதுகாக்கப்பட வேண்டும். மூளையினுடைய ஒவ்வொரு அணுக்களும் பாதுகாக்கப்படும், ஒவ்வொரு நியூரானும் பாதுகாக்கப்படும். மூளை ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. மூளையில் உள்ள எந்த இடத்துக்கும் 1 நிமிஷத்துக்குள்ளே ரத்தம் நின்றுச்சுன்னா அது ஒரு பாதிப்புக்குள்ளே போகும். அது பேர் TIA என்று சொல்வார்கள், டிரான்சியன்ட் இஸ்கிமிக் அட்டாக். அது பேரே அட்டாக். 1 நொடிக்கு கீழே வந்தால், மன்னிக்க 1 நிமிஷத்துக்கு கீழே வந்தால், அந்த 1 நிமிஷத்துக்குள்ள மூளையே செயல்பட்டு அந்த இடத்துக்கு எப்படியாச்சும் ரத்தம் அனுப்பிருச்சுன்னா நினைவுகள் திரும்பி வரும். 1 நிமிடத்தை தாண்டினாலே அழிவு தான். 1 நிமிஷத்தை தாண்டினா இட் இஸ் அ நியூராலஜிக்கல் இன்சல்ட். நரம்பு மண்டலத்துக்கு நீங்கள் கொடுத்த அவமானம் என்பதாக கருதப்பட்டு இறந்த அணுக்கள் இறந்தவைகளாக கருதப்படுகின்றன. தலை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் எத்தனையோ மருந்துகள், எத்தனையோ மாத்திரைகள். செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே, மகளே, இந்த தலை செய்கிற நினைவுகள் இருக்கே, அதுவும் பாதுகாக்கப்பட வேண்டும். அதுக்குள்ளாக இதை நாம் பாதுகாக்க வேண்டும். அந்த TIAக்காவது 1 நிமிஷம் டைம் தரோன்னு நினைக்கிறேன். நம்ம உயிருக்கு அந்த 1 நிமிஷம் கூட டைம் கிடையாது. நீங்களும் நானும் நம் நினைவுக்குள் வந்து இயேசு என்று கூப்பிடுவதற்குள்ளாக காரியங்கள் முடிகிறது. இந்த தலை பாதுகாக்கப்பட வேண்டும். அதனால்தான் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து படிக்கும் பொழுது ரட்சணம் என்னும் தலை சீரா என்று சொன்னார். எடுத்துக்கொள்ளப் போகிறோம், அதை பகுதி பகுதியாக படிக்கப் போகிறோம். 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து நம்முடைய வேதம் இன்றைக்கு துவங்கப் போகிறது. எபேசியர் 6:11. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடும் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். பிசாசானவன் தந்திரங்களோடு வருகிறான். கிறிஸ்தவர்களே, உங்களுக்கும் எனக்கும் விரோதமாக மந்திரம் செயல்படாது. மந்திரத்தை பார்த்து பயப்படாதீர்கள். எந்த மந்திரவாதியும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் தந்திரவாதி, பி கேர்ஃபுல். தந்திரங்கள் தான் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக செயல்படும். பிலேயாம் மந்திரத்தில் இஸ்ரவேலை சதி செய்ய நினைத்தான், அவனால் செய்ய முடியவில்லை. மந்திரத்தால் செய்ய பார்த்தான், முடியவில்லை. ஆனால் தந்திரமாக ஒரு ஆலோசனை கொடுத்தான். அந்த ராஜாவை பாலாக்கை பார்த்து, இந்த இஸ்ரவேலுக்கு நடுவிலே உன்னுடைய ஸ்திரீகளை அனுப்பு, அவர்கள் பாவத்தில் விழுவார்கள், அவர்கள் தானே அழிந்து போவார்கள் என்று தந்திரம் கொடுத்தான். இஸ்ரவேல் அன்றைக்கு விழுந்தது. இன்றைக்கு சாத்தான் நமக்கு விரோதமாக தந்திரம் கொண்டு வரான். உலகத்தில் எல்லாருமே மாட்ட மாட்டாங்க, உலகத்தில் எல்லாரும் மாட்டுவாங்க, ஆனால் நீ மாட்ட மாட்ட. நீ ஸ்ட்ராங்கு, உனக்கு ஒன்றும் ஆகாது, நீ வெயிட்டு, நீ பத்திரம், நீ ஞானமுள்ளவன், ஞானமுள்ளவள் என்று சொல்லுவான். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், சாத்தானுடைய தந்திரங்களை நீ எதிர்க்க வேண்டும் மகனே. The devil will seduce us. Seduce-னா அப்படியே மயங்கிற நிலையில் அவன் பின்னாடி போக வைப்பான். அவன் காட்டுற பணத்துக்கு பின்னாடி அவன் சொல்லுவதெல்லாம் செய்ய வைப்பான். அவன் காட்டுகிற பணத்துக்கு பின்பதாக நம்மை போக வைப்பான். அவன் காட்டுகிற அந்தஸ்து ஆஸ்திக்கு விரோதமாக போக வைப்பான். ஆனால் இதுவரைக்கும் அவன் யாருக்கும் நன்மை செய்ததாக வரலாறே இல்லை என்பதை இயேசு சொன்னார். ஏவாளை பார்த்து சொன்னான், நீ இந்த பழத்தை சாப்பிடும் நாளில் தேவர்களைப் போல் மாறுவாய் என்று சொன்னான். பாவிகளில் பிரதான பாவியாய் மாற்றினான். நம் வாழ்க்கையின் லட்சியத்தை நம்மால் அப்பொழுதுதான் அடைய முடியும் என்று சொல்லுவான். ஆனால் இன்றைக்கு வசனம் சொல்லுகிறது, இந்த பிசாசின் தந்திரத்தோடு நீ எதிர்த்து நிற்க வேண்டும், அப்பொழுதுதான் உன் வாழ்க்கைக்கு ஃபியூச்சர் இருக்கிறது என் மகனே என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சர்வாய வருதத்தை தரித்துக் கொள்ள வேண்டும், தந்திரத்தோடு எதிர்த்து நிற்க வேண்டும். wiles of the devil, சாத்தானுடைய சதி என்பதை நாம் நம்புகிறோம். நமக்கு விரோதமாக அது செயல்படுகிறது. எபேசிய நிருபக்காரன் சொல்லுகிறார், நமக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மாத்திரமல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. The devil will always come and wrestle with us.
நம்ம மூளையில் ஒரு பெரிய குழப்பம் உண்டாகும். இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இப்படி போகலாமா, அப்படி பண்ணலாமா, ஐயோ ஐயோ என்று போகிற நிலைமைக்கு வரும். இவைகளோடு நீ போராடி ஜெயிக்க வேண்டும் என் மகனே என்று சொன்னார். அவன் உனக்காக தீங்கு நாள் கொடுகிறான், அந்த தீங்கு நாளை நீ எதிர்க்க வேண்டும். சகல சதிகளை முறியடிக்க வேண்டும். நீ திராணி உள்ளவனாய் இருக்க வேண்டும். You need to stand firm. Hallelujah. நாம் எப்படி நிற்கணுமா? Stand firm, finishing all the works. சில நேரத்தில் சில வேலைகள் இருக்கும், செய்தே முடிக்க மாட்டோம். சில ஊழியங்கள் இருக்கும், செஞ்சே முடிக்க மாட்டோம். நம்முடைய எனர்ஜி எல்லாம் மிஸ்யூஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே வசனம் சொல்லுது, you will do everything, you will stand. என் மகனே நீ நிலை நிற்பாய். எத்தனை பேருக்கு லைஃப்பில் நிற்கணும்னு வாஞ்சே இருக்குது? அவங்க மட்டும் கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் நிற்பீர்கள் இந்த வழியில் வந்தா. Don't use any crooked ways. ஜனங்க சொல்லுவாங்க, உனக்கு பிழைக்க தெரியல, உனக்கு பேச தெரியல, உனக்கு அறிவு இல்லை, உனக்கு புத்தி இல்லை, கொஞ்சமாவது தந்திரம் வேணும், மந்திரம் வேணும் என்று சொல்வார்கள். இங்கே வசனம் அவைகள் வேண்டாம் என்று சொல்கிறது. பைபிள் says that you does not need it. வாய்சாலாக்கு வேணும்னு உலகம் சொல்லும், கர்த்தர் சொல்வார் அது உனக்கு வேண்டாம். மோசேயை பார்த்து சொன்னார், நான் உன் வாயோடே கூட இருந்து. மோசஸ் மட்டும் சகல வல்லமையில் சகல ஞானத்திலும் தேர்வு செஞ்சவர் பார்வோன் கையில் போயிருந்தார்னா, மோசேக்கும் அவருக்கும் வாக்குவாதம் தான் வந்திருக்கும். அங்கே வாக்குவாதமே இல்லை, பவர் வெளிப்பட்டது. சாத்தான் கூட வாக்குவாதமே கிடையாது, பவர் தான். ஏவாளை பார்த்து பழத்தை சாப்பிடுனா சரி சாப்பிட்றேன்ட்டா. ஜீசஸை பார்த்து சாப்பிட சொன்னான், சாப்பிட்டாரா? அவன்கிட்ட பேசினதில் எல்லாமே ஒன்று சொன்னார், நீ சொன்னால் நான் செய்யணுமாடா அப்படின்னு கேட்டார். அவரோட 3 கேள்வியிலையும் அவன் கேட்ட 3 கேள்விக்கும் அவர் சொன்ன பதில் என்னன்னா, நீங்கள் சொல்கிற ஆனால் பைபிளில் வேற சொல்லியிருக்கு. 2வது நீங்கள் சொல்கிற பைபிளில் வேற சொல்லியிருக்குது. 3வது நீ சொன்னால் நான் செய்யணுமா, ஓரா அப்படின்னாரு. அவனுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் மட்டுமே போதும். திருடன் திருடவும் கொல்லவும் வழிக்கும் வருகிறேன். தெய்வ ஜனமே, இன்றைக்கி நைட்டு நீங்கள் வீட்டில் போய் படுக்கும்போது அப்படியே 7 தலை 10 கொம்பு வச்சுக்கிட்டு ஜில்லு ஜில்லுன்னு சவுண்டு போட்டுக்கிட்டு கருப்பு துணி போட்டுக்கிட்டு சாத்தாங்க முன்னாடி வருவான் என்று நான் சொல்லவில்லை. அவன் இதோ நான் பேசி கொண்டிருக்கும் போதே நம் நினைவுகளுக்குள் ஊடுருவுகிறான். இந்த பாஸ்டர் என்ன பேசுகிறாரு, என் வழியில் வா, இதெல்லாம் சும்மா, நான் உன்னை வாழ வைப்பேன்னு சொல்லுவான். நம்ம போன பாதையில் எத்தனையோ பேர் இறந்திருக்கிறது நமக்கு தெரியும், எத்தனையோ பேர் அழிந்திருக்கிறது நமக்கு தெரியும். அவனுடைய வழி தந்திரமான வழி. இன்றைக்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார் ஒளியின் இடத்துக்கு. கையை அப்படியே விரிச்சிக்கலாம், ஆண்டவரே உங்கள் வழி என் வழி, உங்கள் வழி என் வழி, இருளின் வழி வேண்டாம் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் நிம்மதி உங்கள் கையில் இருக்குது, என் வாழ்க்கையில் திருப்தி உங்கள் கையில் இருக்குது, என் வாழ்க்கையில் சந்தோஷம் உங்கள் கையில் இருக்குது, என் வாழ்க்கையே உங்கள் கையில் இருக்குது, என் குடும்ப வாழ்க்கை உங்கள் கையில் இருக்குது, என் நிம்மதி உங்கள் கையில் இருக்குது, என் பாதுகாப்பு உங்கள் கையில் இருக்கிறது. என்னை வழிநடத்த உம்மால் கூடும். என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, பெற்றுக்கொள். ஒளியின் இடத்தில் வழியில் வந்து நீ சரண்டரான நீ ஒளியின் சகல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வாயாக. In Jesus name we pray. Amen. Hallelujah. முதலாவதாக சொல்லுகிறார், அந்த இமேஜ் போட்டுருங்க, ரட்சணம் என்னும் தலை சீரா, தலை பாதுகாக்கப்பட வேண்டும். அதனால தான் ஹெல்மெட். இந்த ஹெல்மெட்டோட ஸ்பெஷாலிட்டி பற்றி சொல்லுவாங்க. நல்ல ஹெல்மெட்டு அதெல்லாம் நம்ம ஊரில் இருக்கான்னு எனக்கு தெரில, ஆக்சுவலாக அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம தலை மேலே ஒரு இம்பேக்ட் வரும்போது அந்த ஹெல்மெட்டு தலையிலே உட்காந்துருந்துச்சின்னா அந்த இம்பேக்டை கழுத்துக்கு அனுப்பி நரம்பு இந்த கழுத்து தண்டு வடத்தை உடைச்சிரும். தேங்காய் உடையிறது மேலே ஹெல்மெட் உடையணும், டபார்னு உடையணும், அவ்வளோதான். அப்போ என்ன அர்த்தம்னா அந்த எனர்ஜி அது வாங்கி உடஞ்சிருச்சு, தலை தப்பிச்சிருச்சு. அந்த தாக்கத்தை ஹெல்மெட் வாங்கணும் தலையை பாதுகாக்க. இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது ரட்சண்யம் என்னும் தலை சேரா. அந்த இமேஜ் உங்களுக்காக போட்டிருப்போம். மகனே நீ ரட்சிக்கப்பட்டாயே, அது உன் தலையை காப்பாற்றும். அடிக்கடி தலையை பார்த்து சொல்லணும், நான் ரொம்ப இப்படி யோசிக்கிற, நீ ரட்சிக்கப்பட்டவன் சொல்லுங்க. அவங்க பார்த்து உங்க மூளையை பார்த்து சொல்லுங்க, நீ ரட்சிக்கப்பட்டவன், நீ ரட்சிக்கப்பட்டவன். ரட்சிப்பு என்கிற ஹெல்மெட் உன் தலையின் மீது இருக்கிறது. சாத்தான் உன்னை மேற்கொள்ள முடியாது, மந்திரம் உன்னை மேற்கொள்ள முடியாது, தந்திரம் உன்னை மேற்கொள்ள முடியாது, பாவம் உன்னை மேற்கொள்ள முடியாது. மகனே நீ தான் ஹெல்மெட் போட்டுக்கல. இன்னைக்கு உங்க சிந்தையை பார்த்து சொல்லுங்க, ரட்சணம் என்னும் தலை சீராக என் தலையில இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். பயம் வரும்போது என்ன சொல்லணும்? இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் சொல்லும்போது ஹெல்மெட்டை ரெடி பண்ணிக்கிறோம். நம்ம தலையை நாக் பண்ணிட்டு போகிறவன் நம்ம தலையை ஒன்றும் பண்ண முடியாது, ஹெல்மெட் அட்டாக் பண்ணிட்டு போகிறான். இந்த ஹெல்மெட் நம்மளோட ப்ராடக்ட் இல்லை, இது பரலோக ப்ராடக்ட். ரட்சிப்பு என்பது நாம் உருவாக்கவில்லை, ரட்சகர் கொடுத்த ஒரு ப்ராடக்ட். அவர் உலக ரட்சகர்.
தலைமையில கை வைங்க. என் தலை ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க, என் மூளை ரட்சிக்கப்பட்டிருக்கிறது, என் நினைவுகள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறது, என் யோசனைகள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பு என் தலை கவசமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். தலையில தான் மொத்த டேட்டாவும் இருக்கு. இந்த டேட்டாவை ஆண்டவர் கலெக்ட் பண்ணிட்டாருன்னு வைங்களேன், நம்ம கதை என்ன ஆகும்னு தெரில. ஆண்டவர்களை போய் சேர்றதே இந்த டேட்டாவை வச்சு தான் அப்படின்றது தான் இப்போ பயப்படுற விஷயமா இருக்குது. ஆண்டவர் வரும்போது நான் என்ன பண்ணேன்னு பார்க்கல, நான் என்ன யோசிக்கிறேன்றதை கூட பார்க்குறாரு. ஐயோ, அப்போனா என் கதை எப்படி? ஹெல்மெட் போட்டுக்க மகனே. இது வந்து அட்வான்ஸ்டு ஹெல்மெட்டு. இப்போ எல்லாருக்கும் மூளையில் சிப் வைக்கலான்னு பிளான் பண்ணுகிறாங்க. நியூராலஜிக்கல் ப்ராப்ளம், மூளையில் வியாதியோடு இருக்கிறவங்களுக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ நினைவுகள்லாம் ஒரு அதிர்வலைகள் தான். இந்த அதிர்வலைகள் தான் என் கையை வேலை செய்ய வைக்குது, எல்லாம் பண்ண வைக்குது. அந்த அதிர்வலையை ஒரு ரோபோட்டுக்கு கொடுக்க பார்க்குறாங்க. டீ குடிக்கணும்னு என் மூளை நினைக்குது, ஆனால் என் கை ஹெல்ப் பண்ண மாட்டுது, என் வாய் டீனும் சொல்ல மாட்டுது. 2 விஷயத்தில் தான் சொல்ல முடியும், ஒன்று வாயில் இல்லைன்னா எழுத்தில். வாயிலையும் சொல்லாமல் எழுத்துலையும் சொல்லாமல் டீ வேணும்னு எப்படி சொல்லுவீங்க? ஒருவேளை டீ ஜக்கு கிட்ட போய் அப்படின்லாம், ரைட்டா? வேறு எதனா சொல்லலாம். உள்ளங்கையில் 3வது விரல் கீழே அரிக்குது, எப்படி சொல்வீங்க? வாயிலையும் சொல்லக்கூடாது, எழுதவும் முடியாது. கையும் வேலை செய்யலை, வாயும் வேலை செய்யலை. சொல்ல முடியுமா? முடியாது. நமக்கு உதவி செய்ய வந்த வாய் செயலிழந்தது, கையும் செயலிழந்தது. அப்படிப்பட்ட பேஷண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ண தான் இந்த டெக்னாலஜி. ஆமேன். அது டிடெக்ட் பண்ணுதா இல்லையான்னு தெரில, அண்டர் ட்ரையலில் இருக்குது. ஆனால் இயேசு கொடுக்குற ரட்சணம் என்னும் தலை சீரா நம்மை சாத்தான் கையிலிருந்தும் காப்பாற்றும், அழிவிலிருந்தும் காப்பாற்றும். என் மூளை வேலை செய்யாத போது என் ரட்சிப்பு எனக்காக வேலை செய்யும். When my brain is not operating, when my neurons are not operating, my salvation is still operating. என் மூளை எனக்கு உதவி செய்யாத போது என் ரட்சிப்பு எனக்காக உதவி செய்ய உதவிக்கரம் நீட்டுகிறது. ரட்சணம் என்னும் தலை சீரா. ஹல்லேலூயா. தலையை பார்த்து சொல்லணும், மூளையில் வருகிற நினைவுகளை பார்த்து சொல்லணும், நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் ரட்சிக்கப்பட்டவள், நான் ரட்சிக்கப்பட்டவன். ரட்சிப்பு ஒளியினுடைய அனுபவம். ஹல்லேலூயா. இருளுடைய அனுபவம் அல்ல, ஒளியினுடைய அனுபவம். ஒளியிலே வருகிறவனுக்கு ரட்சணம் என்னும் தலை சீராவை கொடுக்கிறார். 2வதாக வசனம் சொல்கிறது, நீதி என்னும் மார்க்கவசம். நீதி என்னும் மார்க்கவசம், பிரஸ்ட் பிளேட். இன்னைக்கு தான் பிரஸ்ட் பிளேட்லாம் வந்துருச்சு. பழைய காலங்களிலே ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகும்போது ஒரு வளையம் போல கழுத்தில் போட்டுப்பாங்க, வளையம் போல. அந்த வளையத்துலேருந்து சைக்கிள் செயின் மாதிரி செயினுங்க தொங்கும், 1-2 இல்லை 100 கணக்கில் தொங்கும். அதை அப்படியே தூக்கி மாட்டிப்பாங்க, ட்ரெஸ்ஸு போடுற மாதிரி, ஆப்ரோன் போடுற மாதிரி. நடந்து போகும்போது ஜில்லுன்னு நடக்க முடியாது. யாரோ ஒருவன் பட்டயத்தை வீசினாலும் அவர் மேலே அது படாது. சில நேரத்தில் இந்த பக்கம்லாம் நெளிவுகள் இருக்கும், கனெக்ஷன்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே ஒரு தகடுகள்லாம் வைக்கப்பட்டிருக்கும். ஈட்டியில் குத்துனா கூட என்ன பண்ணாது, படாது. ரொம்ப முக்கியமாக சண்டைக்கு போகும்போது இது போடாமல் ஒருத்தர் போனார்னா சின்ன அம்பு, பென்சில் அளவு அம்பு கூட மனிதனை கொன்றுவிடும். நீதி அவ்வளவு அவசியம். தேவஜனமே, இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அவசியமான ஒரு பாதுகாப்பு இருக்கிறதா, நீதியா, ரைச்சியஸ்னஸ். கிறிஸ்தவர்களை கர்த்தர் அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நான் உனக்கு ஆசீர்வாதமாய் இருப்பேன், நீ எனக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய், நாம் இருவரும் சேர்ந்து கர்த்தருக்கு ஆசீர்வாதமாய் இருப்போம். கொஞ்சம் புரிஞ்சுங்க கிறிஸ்டியன்ஸை. இனிமேல் நம்ம லைஃப்பில் ஒரு மாற்றம். நான் உன் கூட பழகிறதே உனக்கு நான் என்ன நல்லது பண்ணணுன்னு தான் பழக போகிறேன். இந்த எண்ணத்தோடு தான் இனிமேல் நம்ம நாள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறேன்? 2வதாக அந்த மனிதன் யோசிப்பான், நான் உனக்கு என்ன நல்லது பண்ண போகிறேன். 2 பேரும் ஒன்றாய் நண்பனாய் இணைவது, ஃப்ரெண்டாய் இணைவது, வாழ்க்கை துணையாய் இணைவது, ஊழியம் செய்வதெல்லாம் நாம் ஒன்றாய் சேர்ந்து அவருக்கு என்ன செய்ய போகிறோம். உலகத்தின் வழி உன்னை யூஸ் பண்ணி நான் என்ன ஜெயிக்க போகிறேன், அவன் உன்னை யூஸ் பண்ணி நான் எப்படி ஜெயிக்க போகிறேன். கிறிஸ்தவத்திலே அது அல்ல. நமக்கு மார்க்கவசமே நீதி தான். நான் உனக்கு ஆசீர்வாதமாகத்தான் இருப்பேன், நீ எனக்கு ஆசீர்வாதமாய்த்தான் இருப்பாய், நாம் இருவரும் அவருக்கு ஆசீர்வாதமாகத்தான் இருப்போம். இதுதான் ஒளியிலே நடக்கிற அனுபவம். வி வாக் இன் லைட். இந்த தம்பியை வச்சு சொன்னேன், இருளிலே என்ன நடக்கிறது என்று நமக்கு தெரியவில்லை. ஒளியிலே நிற்கும்போது நீங்கள் பார்க்குறீங்க, நான் அவரை ஆசீர்வதித்தால் தான் நீங்கள் ஏற்றுக்குவீங்க. இந்த ஒளி ஏற்றுக்கொள்ளும், இல்லை என்றால் இந்த ஒளி எனக்கு விரோதமாக குரல் கொடுக்கும்.
இந்த ஒளி என்னை திருத்தும். இயேசு என்கிற ஒளி நம்மை நீதியில் நடத்துவாராக. இதை தெரிந்த தாவீது அரசன் தான் சொன்னான், கர்த்தாவே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்தும். இன்றைக்கி ஒரு வேளை சரியான வழியில் நடக்க முடியல, உண்மையின் வழியில் போக முடியல, என் மனம், என் நினைவுகள், என் யோசனைகள் எல்லாம் பொய்யாக இருக்கிறது என்றால், இன்றைக்கி ஒரு விஷயம் கூட அந்த மூலை மேலே கை வச்சு நீங்கள் ப்ரே பண்ணலாம். கர்த்தாவே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்தும். திரும்பி இதயத்தில் கை வச்சுக்கலாம். ஐயா உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்தும். தகப்பனே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்தும். நீதி அவசியம் தேவஜனமே. ஒரு நாள் 2 பேர் பேசிக்கொண்டிருந்த ஒரு ஆர்கியூமெண்ட் பார்த்தேன். அதில் ஒருத்தர் ஆர்கியூ பண்ணுறார். ஆர்கியூ பண்ணுறவர்கிட்ட கேள்வி கேட்குறார், சார் அவர் நல்லவராச்சே, இவர் நல்லவராச்சே, இவர் நல்லவராச்சே. அதுக்கு அவர் சொன்னார், நான் இங்கே நல்லவர்களை பற்றி பேச வரலங்க, நான் சத்தியமுள்ள உண்மையானவர்களை பற்றி பேச வந்துக்கிறேன். அப்போ தான் மைண்டே ஸ்ட்ரைக் ஆகுது. நீதி என்பது நல்லவன் என்பதை காட்டுவதற்காக இல்லை, உத்தமன் என்பதை காட்டும்படியாக நம்ம வந்திருக்கு. நீங்களானும் ஈஸியாக நல்லவன்ற பேர் வாங்கிடலாம். என் உத்தமியே, என் மனவாளியே என்று கூப்பிட தான் இயேசு வருகிறார். நல்லவனே நீ வா என்று அவர் கூப்பிட போகிறதில்ல. நம்ம நல்லவர்கள் இல்லை, எல்லாரும் பாவம் சென்று தெய்வ மகிமை அற்றவர்களானோம். ஆனால் உத்தமர்களாய் மாற முடியும். அவருடைய நீதி நம்மிடத்தில் வருகிறது. டுடே ஆர் யூ ரெடி டு டேக் ஆன் த breastplate of righteousness? ஈஸி மகனே, உங்கள் கையில் உள்ள பைபிள் எடுத்து அப்படியே மார்பிள் அணைச்சிக்கங்க. இனிமேல் இது சொல்கிறத நான் கேட்குறேன் ஆண்டவரே, என்னை நீதியின் பாதையில் நடத்தும், என்னை நீதியின் பாதையில் நடத்தும். கர்த்தர் நம்மை நடத்த போகிறார். இன் ஜீசஸ் நேம். நீதி உள்ளவர்கள் என்கிற பெயர் உங்களுக்கு உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தினாலே உண்டாவதாக கர்த்தர். ஆமென். லிசன் தேவஜனமே, டெய்லி நம்மளை பார்த்து நான் நல்லவனாக மாறணும்னு நினைக்கிற நாம் அஃப்கோர்ஸ் நல்லவனாக மாறிடுவோம். எல்லாருக்கும் நல்லவங்களாகவும் மாற முடியாது. ஆனால் நீதி உள்ளவர்களாய் மாறுவதற்காகத்தான் அழைக்கப்பட்டோம். We have been called to become righteous. நீதிமான்களாகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நல்லவர்களாக வேண்டும் என்கிற லட்சியம் அல்ல, நீதிமானாய் ஆக வேண்டும் என்கிற லட்சியம்காக நம்மை அழைத்திருக்கிறார். இந்த செஸ்ட்டை மார்பு தட்டு முதல்ல நமக்கு தெரிய வேண்டும், என்னை கர்த்தர் நீதி உள்ளவனாய் மாற்றுவார். செஸ்ட்டில் ஆபத்து வந்தால் இம்மீடியட் டெத். இந்த செஸ்ட் இந்த பிளேடு இந்த ரிப் கேஜுக்குள்ளே, இந்த விழா கூண்டுக்குள்ளே 2 மிக முக்கியமான உறுப்புகள் இருக்குது. ஹார்ட்டும் 2 நுரையீரலும் லங்ஸும். நுரையீரல் அந்த இந்த ரிப்பில் ஒன்று உடஞ்சி உள்ளே குத்திட்டா கூட ரொம்ப டேஞ்சர் நுரையீரலில் பட்டா. இவ்வளோ ஆபத்தானது. பாதுகாப்பதற்கு இந்த விலா எலும்புகள் இருக்கிறது போல தான் நம்முடைய நீதி, கிறிஸ்து நம்மை நடத்துகிற நீதியின் பாதை நம்மை பத்திரமாக காப்பாற்றும். இயேசு இன்றைக்கு நீதியின் பாதைக்கு நம்ம அனைவரையும் அழைக்கிறார். கஷ்டம்னு சொல்லாதீங்க, இதுதான் ஈஸி. சாத்தான் வழியில் பொய் சொல்லி அவன் வழியில் அவனோடு கூட மாரடிச்சிட்டு அவன் சொல்கிறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு பழியை சுமந்து வாழ்வது தான் கஷ்டம். இன்றைக்கு சிறு பிள்ளையை போல கர்த்தரிடத்தில் வந்தால் நம்மை தம்முடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாய் மாற்ற வல்லவராயிருக்கு. நீங்கள் உங்களை நீதிமானாய் மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. இயேசுனுடைய ஒரு சொட்டு ரத்தம் நம்மை நீதி உள்ளவர்களாய் மாற்றும். ஒரு ஹல்லேலூயா சொல்லாமா? எஸ், என்னை மாற்றும் சொல்லுங்க. இயேசுவின் ரத்தம் என்னை நீதிமானாய் மாற்றும் சொல்லுங்க. இயேசுவின் ரத்தம் பாவியாகி என்னை நீதியின் பாதையில் நடத்தும். நான் ஒளியின் பிள்ளையாய் இருக்கிறேன். ஆமென். எத்தனை பேர் ஃபீல் பண்ணுறீங்க இயேசுவின் ரத்தத்தை சொன்னால் அநீதியின் பாதையிலேருந்து ஆண்டவர் நம்மளை டைவர்ட் பண்ணி நீதியின் பாதையில் நடத்துவார்னு? பிரெயினில் உங்களுக்கு சேலஞ்சு. சாத்தா உங்களை பாவத்தில் தள்ள வைக்கிறான். இங்கே வச்சுட்டு இயேசுவின் ரத்தம் மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்கள். இந்த ரத்தம் ஆசிட் போல் முதல்ல நம்ம மூளையை சுத்திகரிச்சிடும். நம்ம சாக மாட்டோம். இந்த ஆசிட் அப்புறம் அவன் மேலே ஸ்ப்ரே ஆகும். அவன் சுருண்டு விழுந்து செத்து போயிடுவான். இயேசுவின் ரத்தம் நமக்கு பாதுகாப்பு, அவனுக்கு ஆபத்து. என்னை நீதியின் பாதையில் நடத்தும், என் நினைவுகளை சுத்திகரிக்கும். ஆமென். இந்த எல்லா ப்ராசஸ்லையும் அவருடைய ரத்தம் தான் என்னை நடத்துகிறது. நீதி
மூன்றாவதாக சொல்லுகிறார் சத்தியம் என்னும் கச்சையான். சத்தியம், ட்ரூத், உண்மை. பெல்ட், இன்றைக்கி நம்மலாம் பெல்ட் ரொம்ப குட்டி குட்டி பெல்ட் போட்டிருக்கோம், பேருக்கு போட்டு கொண்டிருக்கோம், அழகுக்கு போட்டு கொண்டிருக்கோம். அந்த காலத்தில் பெரிய பெரிய பெல்ட், லம்போ சேக்ரல் கார்செட்னுவாங்க. முதுகெலும்பு குருத்தெலும்பு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பெரிய பெல்ட் போடுவாங்க. ஏன்? அன்றைக்கி அவன் குதிரையில் போவான், அந்த பெரிய பெரிய வண்டியில் போவான், சேரியட்டில் போவான், அது தூக்கி 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 போடும், என்னென்னமோ டிஸ்டர்பன்ஸ்லாம் வரும், அதையும் தாண்டி முதுகு வலி இல்லாமல் இறங்குவான். ஆனால் நம்ம ஒரு பக்கெட் தண்ணி எடுத்துகிட்டு ஒரு மாதம் முதுகு வலியில் கஷ்டப்படுறோம். காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய பேக் வீக், முதுகெலும்புக்கு பாதுகாப்பு அந்த கச்சை. ஆமேன், ஆமாம், கச்சை என்று சொல்லுகிறார்கள், அந்த கார்செட். அது போல தான் உண்மையாக இருந்தோம்னா, சத்தியமாக இருந்தோம்னா இடுப்பு ஸ்ட்ராங்காக இருக்கும், தள்ளாட மாட்டோம். இடுப்பில் ஒரு சின்ன வலி வரும்போது நம்ம நடையே மாறிடும். இடுப்பு பிடிச்சிட்டா என்ன பண்ணுவோம்? அப்பா, ஸ்டெப்ஸே மாறுது. ஒரு வேலை செய்ய முடியாது, ஒரு குட்டி பக்கெட் கூட எடுக்க முடியாது, அப்படி குனிஞ்சி ஒரு க்ளீன் கூட பண்ண முடியாது. இடுப்பு முக்கியம் போன்று நம்முடைய வாழ்க்கையில் சத்தியம் முக்கியமானதாக இருக்க போகுது. நம்மை நேராக நிமிர்ந்து நடக்கக்கூடிய கிருபையை சத்தியம் நமக்கு கற்றுக் கொடுக்கும். இயேசு சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை, என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, இயேசுவினுடைய சத்தியம் நம்மை விடுதலையாக்க போகிறது. The truth will deliver us. The truth will set us free. சாத்தானால் நம்ம தலையில் இருக்கிற முடியை கூட எடுக்க முடியாது என்பதை ட்ரூத் தான் சொல்லுகிறது. இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது சொன்னார், இதோ சாத்தான் மின்னலை போல விழுகிறதை கண்டேன், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கத்தக்க அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்று சொன்னார். சாத்தானுடைய எதுவுமே நம்மை சேதப்படுத்தாது, ஒன்றுமே உன்னை சேதப்படுத்தாது. நான் சின்ன பையனாக இருக்கும்போது பட்டாசு வெடிக்கும் போது பயந்துட்டேன். அந்த சவுண்டு, அந்த மத்தாப்புலாம் பயந்துட்டேன். அப்போ அந்த பிள்ளைங்க விளையாடுற அந்த குட்டி மேட்ச் பாக்ஸ் இருக்க பார்த்துருக்கீங்களா, அதை வாங்கிட்டு வந்து எங்கள் தாத்தா கொடுத்துட்டாரு. எவ்வளோ நாளும் கொளுத்து, உன்னை ஒன்றும் பண்ணதுரா, ஒன்றுமே பண்ணல, டம்மால்னு வெடியில, உஸ்ஸுன்னு வரல, சுருன்னு படலை. அது போன்று சாத்தானுடைய எல்லா சதிகளும் அது அப்படியே போய்விடும், நம்மை ஒன்றும் செய்யாது. இன்றைக்கு சத்தியம் நம்மை பாதுகாக்க வருகிறது, நம் இடுப்பை பாதுகாக்க வருகிறது, நம்முடைய பேக் போனை பாதுகாக்கும்படியாக வருகிறது அவருடைய சத்தியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை, மகனே மகளே, குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. உன் வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது பைபிள் என்ன சொல்லுகிறது என்பதை மாத்திரம் நீ பாரு, உடனடியாக விடுதலையாக்கப்படுவாய். You will be delivered immediately. சொல்லுங்க, சத்தியம் என்னை இம்மீடியட்டா, உடனடியாக விடுதலையாக்கும். இம்மீடியட் ரிலீஃப், இம்மீடியட் டெலிவரன்ஸ். ஆமென். தலை ப்ரொடெக்ட் பண்ணிட்டோம், செஸ்ட் ப்ரொடெக்ட் பண்ணிட்டோம், இடுப்பு ப்ரொடெக்ட் பண்ணிட்டோம், காலு. அடிக்க வரவங்க, கொல்ல வரவங்க, மர்டர் பண்ண வரவங்க காலை முதல்ல வெட்டுவாங்களாம். எனக்கு தெரில, நான் ஒரு நியூஸில் பார்த்தேன், ஃபஸ்ட்டு காலை வெட்டுவாங்களாம். காலில் அடிபட்டுருச்சுன்னு தெரிஞ்சதும் எவ்வளோ பெரிய தைரியசாலியும். ஏன்னா ஒன்று ஃபைட் பண்ண பார்ப்பான், இல்லை ஃப்ளைட்டு பண்ண பார்ப்பான். 2 மோடில் தான் நம்ம மூளை வேலை செய்யும். ஒன்று சண்டை போடு, இல்லைனா ஓடு. சண்டை போடும்போதே கால் ரெடியாக இருக்கும் ஓடுறதுக்கு. அதில் ஃபஸ்ட்டே அவுட்டு, ஃப்ளைட் மோடு. என்னெல்லாம் பண்ண, ஃப்ளைட்னா ஓடுறது, அவுட்டுன்னு போதே விழுறான். பாருங்கள், யாரெல்லாம் இந்த ப்ராசஸில் வரலையோ ஆயத்தமாகவே இருக்க மாட்டாங்க. வேறு எதுக்கும் ஆயத்தமாக இருப்பாங்க, கர்த்தர் பணிக்கு ஆயத்தமாக இருக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் துணிந்து வருகிறவர்கள் சுவிசேஷத்தை சொல்ல வரமாட்டாங்க. நம்ம மூளை வேலை செய்யாது, எதுக்கோ போவோம், தப்பு பண்ண ஓடும், சண்டை போட ஓடும், பாவம் பண்ண ஓடும். ஆனால் அவர் சுவிசேஷத்தை எடுக்க வரவே வராத, பார்த்துக்கலாம். ஆனால் அவர் தான் நம்ம உயிர் கொடுத்துருப்பார். அவர் காலில் தான் விழுந்து பொழைச்சிருப்போம், அவர்கிட்ட தான் எல்லாம் வாங்கியிருப்போம், ஒரு புடி சோறு அவர்களை தான் வாங்கியிருப்போம். ஆனால் ஆயத்தம் இருக்க மாட்டோம். தேவஜனமே, நீ ஆயத்தமாக இல்லாததற்கு காரணம் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிதல் இல்லையோ என்கிற பயம் நமக்கு இருக்குது. சுவிசேஷம் என்ன? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமாங்க, என் ஆண்டவர் நான் இருக்கிற இந்த ஓட்ட வீட்டில், இந்த குடிசை வீட்டில், இந்த ஏழை வீட்டில் இருக்கிறார் என்பது தான் சுவிசேஷம்.
நீ பாவி என்று சாத்தான் சொல்லும்போது, ஆமாடா சாத்தான், நான் பாவி தான், என்னை காப்பாற்றும்படியாக தான் இயேசு அங்கே இருக்கிறார். ஒரு நாள் நான் பாவத்துக்கு டாட்டா காட்டிவிட்டு என் ஆண்டவருடைய கரத்தை பிடிப்பேன் என்று சொல்லுகிறோமே, இதுதான் மகனே ஆயத்தம். ஐ ஆம் ரெடி டு ஃபாலோ காட். நான் என் ஆண்டவருடைய கரத்தை பிடித்து எழுந்து நடக்க ஆயத்தமாக இருக்கிறேன். உங்களை எத்தனை பேர் சாத்தானை உதறி தள்ளிட்டு ஆண்டவருடைய கையை பிடிச்சி நடக்க ரெடியா இருக்கிறீங்க? டக்குன்னு கையை மேலே நீட்டி ஏஞ்சிங்க பார்க்கலாம், அப்படியே ஏஞ்சிங்க பார்க்கலாம். நான் என் இயேசுனுடைய கரத்தை பிடித்து நடக்க ஆயத்தமாக இருக்கிறேன். அவ்வளவுதான். என் நினைவுகளை எல்லாவற்றையும் விட்டு எழுந்திருந்து போக ஆயத்தமாக இருக்கிறேன். ஒவ்வொரு நைட்லையும் படுக்கு போகும்போது சில நேரம் எனக்கு யோசனை இருக்கும், நான் நம்ம ரொம்ப ரொம்ப ஓவராக யோசிக்கிறோமே, ஒருவேளை இன்னைக்கு நைட்டு ஜீசஸ் வந்துட்டாரா, நம்ம கதை எப்படி? அப்படியே சரண்டர் ஆனவர், ஆண்டவரே மொத்தம் உங்களுக்கு தான் பிடிங்க, எல்லாம் இந்த பூமி எனக்கு கொடுத்துச்சு. என் தாயின் வயிற்றில் வரும்போது வெறுங்கையாய் வந்தேன், இந்த மூளை கூட வேலை செய்யாதபடி வந்தேன், எல்லாவற்றையும் தள்ளுகிறேன், இதோ என்னுடைய கைகள் என்னை ஏற்றுக்கொள்ளும் ராஜா என்று சொல்லிவிட்டு படுத்தால் தான் தூக்கம் வருகிறது. ஆயத்தம். ஆர் யூ ப்ரிப்பேர்டு டுடே? என் மகனே ஆயத்தமாக இருக்கிறாயா? வேண்டாம், உலகத்தினுடைய காரியங்களை உதறி தள்ளிவிடு. உலகம் உன் பின்னே போக வேண்டும். இன்னும் எத்தனை நாட்கள் உலகம் உனக்கு முன்னாக போக போகிறது? கர்த்தர் உனக்கு முன்பதாக வருவதற்கு இன்றைக்கு உன் வழியை ஆயத்தப்படுத்து. பி ரெடி. உங்க கால் அப்படியே மார்ச் பாஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம், ஒரு பரேட் பண்ணுங்க. நான் சுவிசேஷத்திற்காக என்னை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறேன். ஐ ஆம் prepared for the gospel of peace. சமாதானத்துக்கு. ஹல்லேலூயா. சமாதானத்துக்கு நான் ரெடி ஆயிட்டேன். குழந்தையை போல ரெடி ஆயிட்டேன். நான் நிம்மதியாக இருப்பதற்கு ரெடி ஆயிட்டேன். டுடே ஐ அம் கோயிங் டு செலக்ட் த வே which will give me peace. இன்னைக்கு நான் பணம் சம்பாதிக்க ஒரு வழி வச்சுக்கிறேன், நிம்மதியான வழி. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நான் படிக்க ஒரு வழி வச்சுக்கிறேன், நிம்மதியான வழி. சொல்லுங்க, நான் வாழ்க்கையில முன்னேற ஒரு வழி வச்சுக்கிறேன், நிம்மதியான வழி. அந்த வழி இயேசுவின் வழி. கர்த்தருடைய வழி சமாதானமா போகும். நம்ம ஏன் பெருசா நம்மளை காட்டுற வழியில போனோம்? பெருசாக காட்டி நம்மை அட்டாக் பண்ணுற வழி வேண்டாம். சிறு பிள்ளையை போல, தாய் மடியில் தவழுகிற குழந்தையை போல அவர் சந்நிதியில் நான் இருப்பேன். பொல்லாங்கானவன் எய்யும் எல்லா அக்கினி ஆஸ்திரங்களையும் அவித்து போடக்கூடிய வழி. கையில் விசுவாசம் என்னும் கேடகம். விசுவாசம் தாங்க. நான் என்னே நம்பலை சாமி, உன்னை நம்புகிறேன் சாமி. நான் என்ன நம்பி படுக்கலை, உன்னை நம்பி படுக்கிறேன். என் வீட்டை உள்தாள் போட்டு படுக்கிறேன், அந்த தாளை நம்பலை, உன்னை நம்புகிறேன். ஆண்டவரே நான் வேலைக்கு போகிறேன், இந்த மாதம் சம்பளம் வாங்குவேன், குடும்பம் நடத்துவேன் போல, உன்னை நம்பி இந்த உலகத்து வேலைக்கு போகிறேன். இதுதான் பிரதர் விசுவாசம். சாத்தான் எத்தனை ஆயுதம் கொடுத்தாலும், எத்தனை கடன் கொடுத்தாலும், எத்தனை வியாதி கொடுத்தாலும், எத்தனை வேளை உன் பணத்தை திருட நினைத்தாலும் ஸ்டில் நிற்பாய் மகனே மகளே. ஏன்? விசுவாசம் என்னும் கேடயத்தை உன் கையில் நீ பிடித்துக் கொண்டாய். ஆமென். ஆவியின் பட்டயமாகிய வேதவசனம் சாத்தானுடைய பட்டயத்தை காட்டிலும் பெரிய பட்டயம் வேதம் என்கிற பட்டயம். சாத்தான் நம்ம டிஎன்ஏவே மாற்ற பார்ப்பான், நம்ம மைண்ட் செட்டை மாற்ற பார்ப்பான், நம்மளை மெஸ்மரிசம் பண்ணுவான், நம்மளை பிளாக் மேஜிக் பண்ணுவான், மைண்ட் மேஜிக்கிங் பண்ணுவான், மைண்ட் பிளாக்கிங் பண்ணுவான். நம்ம மனசை நிற்க வச்சு மைண்டை குழப்பி அவன் வழிக்கு போக வைப்பான். வசனம் வரும், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்படியே சாத்தானை பார்த்து சொல்லுவான், நீ யாரா, நீ எனக்கு மைண்ட் மேஜிக் பண்ணுற? நான் தான் சாத்தான், போட வேலையை பார்த்துட்டு எனக்கு ஆலோசனை கொடுக்க என் கர்த்தர் வருகிறார். ஆவியின் பட்டயம் அவனை பதம் பார்க்கும், அவன் ஆலோசனைகளை பதம் பார்க்கும். தீய வழியில் நான் முன்னேற வருவதில்லை, கர்த்தர் என்ன உயர்த்த போகிறார். சொல்லுங்க பார்க்கலாம். தீய வழியில் நான் முன்னேற போவதில்லை, கர்த்தர் என்ன உயர்த்த போகிறார். கடனின் வழியில் நான் முன்னேற போகிற வழியில் கர்த்தர் வழியில் முன்னேற போகிறேன். சண்டையின் வழியில் வெற்றி பெற போகிறதில்லை, கர்த்தர் வழியில் முன்னேற போகிறேன், வெற்றி பெற போகிறேன். பொல்லாங்கான ஆவி எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை அவித்து போடுவேன், ஆவியின் பட்டயத்தை கையில் எடுத்துக் கொள்வேன். எல்லா சமயத்திலும் ஜெபம் பண்ணி ஜெயிப்பேன். எல்லா சமயத்திலும் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா டைம்லையும், எல்லா நேரத்திலும் நான் விண்ணப்பம் செய்வேன். சொல்லுங்க, in all times I pray, in all times I pray. காசு இருக்கும் போதும் ப்ரே பண்ணுவேன், காசு இல்லாத போதும் ப்ரே பண்ணுவேன். நிம்மதி இருக்கும் போதும் ப்ரே பண்ணுவேன். சொல்லுங்க மகனே, இல்லாத போதும் ப்ரே பண்ணுவேன். நான் வேண்டியவைகள் இருக்கும் போதும் ப்ரே பண்ணுவேன், இல்லாத போதும் ஜெபிப்பேன். I know how to fight darkness. தலையை அட்டாக் பண்றது இருள்லேருந்து வருது, நெஞ்சை அட்டாக் பண்ணுறது இருள்லேருந்து வருகிறது, இடுப்பை அட்டாக் பண்ணுறது இருள்லேருந்து வருகிறது, காலை அட்டாக் பண்ணுறது இருள்லேருந்து வருகிறது, என் கையை அட்டாக் பண்ணுறது இருள்லேருந்து வருது, இந்த கையை அட்டாக் பண்ணுறது இருள்லேருந்து வருகிறது. ஒளியின் வல்லமை அத்தனையும் மேற்கொள்ளக்கூடிய கிருபையை கொடுத்து நிற்கக்கூடிய பலனை தருகிறது.
you will stand. சொல்லுங்க, நீ நிற்பாய். உங்களை பார்த்தே சொல்லுங்க, நான் நிற்பேன், இயேசுவின் பலத்தினால் நிற்பேன். மகளே மகனே சொல்லிக் கொண்டிருங்க, today I will stand with the strength of God. இயேசுவின் பலத்தினால் நிற்பேன். சொல்லுங்க, சின்ன பிள்ளைங்க சொல்லுங்க, இயேசுவின் பலத்தினால் நிற்பேன். இன்றைய ஜெபம் உன் வாழ்க்கையை புரட்டி போடும் என் மகனே, இயேசுவின் பலத்தினால் நிற்பேன். போராடும் என் நெஞ்சமே, புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு, பதராதே மகனே. போராடும் என் நெஞ்சமே, புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு, பதராதே மகனே. பண்ணமா, போராடும் என் நெஞ்சமே, கடந்ததை நினைத்து தினம் கண்ணீர் வடிக்கிறாயோ, கடந்ததை நினைத்து தினம் கண்ணீர் வடிக்கிறாயோ. நடந்ததெல்லாம் நன்மைக்கே. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற நேரம் என் மகனே, சொல்லு. நடந்ததெல்லாம் நன்மைக்கே. நன்றி நன்றி சொல்லு. ஆனந்தம் பேரானந்தம் என் அருளாளர் சமூகத்திலே. ஒளியின் பிள்ளைகளே, நமக்கு ஆனந்தமே அவருடைய சமூகத்தில் மாத்திரம்தானே. என் அருளாளர் சமூகத்திலே. ஆஹா, ஆனந்தம் பேரானந்தம் என் அருளாளர் சமூகத்திலே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருளாளர் சமூகத்திலே. வருங்கால பயங்கள் எல்லாம் ஓட்டுதோ அனுதினமும். மகனே மகளே, வருங்கால பயங்கள் எல்லாம் ஓட்டுதோ அனுதினமும். உன் அருள்நாதர் இயேசு இருக்கிறாரே. அனைத்தையும் கொடுத்து விடு. இப்போ இந்த நேரத்துல அவருடைய சமூகத்துல எல்லாவற்றையும் கொடுத்து விடலாமா? ஒளியாகிய தேவன் உங்களுக்கு நிச்சயமாக வழிகாட்ட வல்லவராய் இருக்கிறார். ஆனந்தம் பேரானந்தம் என் அருளாளர் சமூகத்திலே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருளாளர் சமூகத்திலே. ஆஹா, ஆனந்தம் பேரானந்தம் என் அருளாளர் சமூகத்திலே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருளாளர் சமூகத்திலே. அருமையான மகனே மகளே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒளியின் தேவனாக இருக்கிறார். உலகத்தின் ஒளியே அவர்தான். இந்த வேளையில எந்தெந்த இடர்பாடுகளுக்குள்ள, எந்தெந்த கஷ்டத்துக்குள்ள, இருளின் அதிகாரத்துக்குள்ள நம்ம இருக்கிறோமோ, இப்பொழுது சத்தமா, ரொம்ப சத்தமா நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை, அவருடைய நாமத்தை நம்ம உச்சரிக்க போகிறோம். இயேசுவே, 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 இயேசுவே,
பிரச்சனைகள் எதுவாக இருக்கலாம், உங்களுடைய போராட்டங்கள் எதுவாக இருக்கலாம், ஒளியாகிய தேவனுடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்த போகிறோம். அவரை நோக்கி கூப்பிட போகிறோம். இயேசுவே என் ஆண்டவரே, இயேசுவே என் ரட்சகரே, இயேசுவே என் மீட்பரே, இயேசுவே என் பலனே, இயேசுவே என் திடனே, இயேசுவே என் நம்பிக்கையே, இயேசுவே என் கேடகமே. கூப்பிடலாமா? கூப்பிடலாமா? இயேசுன்ற நாமத்தை நாம உச்சரிக்கலாமா? அவருடைய நாமம் உச்சரிக்கப்படும் பொழுது பலவீனங்கள் மறையும், போராட்டங்கள் மறையும், பிரச்சனைகள் தீரும், உன்னுடைய கண்ணீர் மறையும் மகளே. அவர்தான் உலகத்தின் ஒளி, உன்னுடைய இருளை போக்க வந்த தேவன் அவர்தான். அவரை நோக்கி கூப்பிடலாமா? உருக்கமாக கூட நம்முடைய தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடலாம். எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதமே, இதோ உம்மை நோக்கி பார்க்கிறோம். இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. Let's bang the doors of heaven. இதோ பரலோகத்துடைய கதவுகளை தட்டலாமா? இயேசுவே, 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 இயேசுவே. இந்த பிரச்சனையை மாற்றுங்கன்னு கேளுங்களேன். இயேசுவே என் கண்ணீரை மாற்றுங்க. இயேசுவே என் பலவீனத்தை மாற்றுங்க. இயேசுவே என் குறைகளை மாற்றுங்க. கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கலாம். அந்த ரிலாக்ஸேஷன் வர வரைக்கும், ஒளியாகிய தேவன் உங்க மேல நிழலிடுற வரைக்கும், பரிசுத்த ஆவியானவர் அஃபர்ம் பண்ற வரைக்கும் அவரை நோக்கி நம்ம கூப்பிட்டு கொண்டே இருக்க போகிறோம். இயேசுவே, 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 இயேசுவே. விடாதீங்க. இயேசுவை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்க போகிறோம். வானோர் பூதலத்தோர் அனைவரும், அனைவரும், அனைவருடைய நாமங்களும் உண்டோடு உலகத்தில் உள்ள எல்லா முழங்கால்களும் முடங்குகின்ற இயேசு என்கின்ற நாமத்தை நோக்கி இந்த வேளையில நம்ம கூப்பிட போகிறோம். தேவஜனமே, பிரச்சனைகள் பலவாக இருக்கலாம், போராட்டங்கள் பலவாக இருக்கலாம். There is one and only one solution. That is Jesus. That is Jesus. That is Jesus. சொல்லலாமா? உங்களுடைய ஆபீஸ்ல என்ன பிரச்சனைகள் இருந்தாலும், போராட்டங்கள் இருந்தாலும், இந்த நேரத்துல இயேசுவை நோக்கி சொல்லுங்களேன். இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. பின்னாடி இருக்கிற சகோதரர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நம்ம பிரஸ்தாபப்படுத்தலாமா? சொல்லலாமா? நீங்க இயேசு, இயேசு, இயேசு என்று சொல்ல 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 தேவனாகிய கர்த்தருடைய ஒளி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரவேசிக்கும். எல்லா சாத்தானுடைய கட்டுகள், எல்லா கட்டுகள், எல்லாருடைய கட்டுகள் திரிப்படும், எல்லாம் உடைப்படும். சொல்லலாமா? இயேசுவே, 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 இயேசுவே. அப்பா, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அப்பா, நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா. உம் அன்பை பாட பாட என் உள்ளம் மகிழுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழ். எங்கள் இயேசையா, என் வாழ்வை காண என் உள்ளம் மகிழுதையா. நாமம் சொல்ல சொல்ல மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தார் உமக்கது ஈடாகுமா. மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தார் உமக்கது ஈடாகுமா. உலகமே வந்தால் உறவுகள் நின்றால் உமக்கது ஈடாகுமா. உலகமே வந்தால் உறவுகள் நின்றால் உமக்கது ஈடாகுமா. நாமம் சொல்ல சொல்ல ஆண்டவருடைய நாமத்தை சொல்லுவோமா? தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களை ஆளுகை செய்யட்டும். எல்லா பயங்கள் அகன்று ஓடட்டும்.
அன்பான குடும்பத்தில் வளர்க்கப்பட்டவன். எனக்கு எப்போதுமே ட்ரிபிள் ப்ரொடெக்ஷன். எங்கள் அம்மா அப்பா, அப்பாவோட அம்மா அப்பா, அம்மாவோட அம்மா அப்பா, எல்லா விதத்திலும் ட்ரிபிள் ப்ரொடெக்ஷன். க்ளோஸ்லி மானிட்டர்டு, பத்திரமாக வளர்க்கப்பட்டவன். எங்கள் அப்பாவோட அம்மா பாட்டி சொன்னது ஞாபகம் இருக்குது. ஒரு நாள் தலைவலியில் ரொம்ப கஷ்டப்பட்ட போது எனக்குள்ள ஒரு சந்தோஷம், நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன், எங்கள் அம்மா அப்பாவும் நல்லா இருக்காங்க, 2 தாத்தா பாட்டியும் நல்லா இருக்காங்க. பயங்கரமான தலைவலியில் நான் தவிக்கும் போது எங்கள் பாட்டி சொன்னாங்க, இது நீ சுமக்கிறது பாரம்னா நான் வாங்கிப்பேன் ராஜா, இது நீ தான் சுமந்தாகணும், என்னால் கூட உனக்கு உதவி செய்ய முடியாது. அப்போ என் மைண்டுக்குள்ளே ஒரு எண்ணம், அப்போ எனக்கு உதவி செய்ய எங்கள் தாத்தா பாட்டியால் முடியாது என்று. என்னுடைய அம்மா அப்பா எனக்கு சொன்னது, ஒரு குறிப்பிட்ட விஷயம் வரும்போது என்னால் முடியாது போன போது எங்கள் அப்பா சொன்னார், சாரிப்பா என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. இந்த பக்கம் தாத்தா பாட்டியும் சூழ்நிலை வரும்போது என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. நல்ல நண்பர்கள், சாரிடா நண்பா என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது என்ற சொல்கிற கேள்வியெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். பல பேர் உதவி செய்வார்கள் எண்ணத்தோடு போய் வெறுமனே திரும்பி வந்திருக்கிறேன். ஆனால் இந்த இயேசு என்கிற நபர், அந்த நண்பன், அந்த ராஜா, என்னால் உனக்கு உதவ முடியாது என்று சொன்னதை இத்தனை ஆண்டுகளில் நான் பார்த்ததே இல்லை. அவர்தான் இன்றைக்கு உங்களை இருளிடம் இருந்து ஒளியினிடத்துக்கு அழைக்கிறார். இன்னைக்கு ஒரு முடிவோட போவோம், இருளின் அதிகாரம் எனக்கு வேண்டாம். காத்து பார்த்து சொல்லுங்க, நீ வேண்டாம், உன் வழி எனக்கு வேண்டாம். நான் ஒளியின் பிள்ளை, ஒளியிலே நடப்பேன். நான் ஒளியில தான் நடப்பேன். என் பாக்கெட்டில் 10 ரூபாய் ஒளியின் வழியில தான் வரும். ஆமேன்னு சொல்லுங்க. நான் வாழ்க்கையில் வெற்றி பெறுவேன், ஒளியின் வழியில தான் வெற்றி பெறுவேன். நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன், ஒளியின் வழியில தான் இருப்பேன். நான் நல்லவனாக இருப்பேன், ஒளியின் வழியில மட்டுமே இருப்பேன். ஒரு சிறு பிள்ளையை போல என் ஆண்டவர் பாதத்தில் விழுவேன். உங்களை சின்ன வயசுல நினைச்சுக்குங்க, எங்க ஏசப்பா காப்பாத்துவார், எங்க ஏசப்பா காப்பாத்துவாருன்னு சொன்னீங்களே, அதே தான் எங்க ஏசப்பா காப்பாத்துவாருன்னு சொல்றீங்களே, அதுதான் ஒளியின் வாழ்க்கை. ஒளியின் இடத்திற்கு உங்களை அழைக்கிறார். உங்க கையில பைபிள் இருந்தா எடுத்து அணைத்துக் கொள்ளுங்கள். உன் வழி என் வழி ஆண்டவரே, உங்க வழி என் வழி ஆண்டவரே. ஒளியின் இடத்துக்கு வருகிறேன் ஆண்டவரே. மகனே வா, மகளே வா. நாளை அதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். உன் கடன் பிரச்சனையை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். உன் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டியதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். உன் ஃபியூச்சரை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். உன் லைஃப் பார்ட்னரை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். உன் மனசு திருப்தி ஆவலன்னு தவிக்கிறியே, திருப்தி கர்த்தர் படுத்துவார். நிம்மதி இல்லை என்று கலங்குகிறாயே என் மகளே, என் மகனே, ஒளி உன்னை திருப்திப்படுத்தும். ஆபத்தில் இருக்கிறேன் என்று கலங்காதே. இன்றைக்கு நீ எடுக்கிற முடிவு, உன் வாழ்க்கை பாதுகாக்கப்படும், உன் குடும்பம் பாதுகாக்கப்படும், உன் பிள்ளைகள் பாதுகாக்கப்படும். ஒளி உன்னை அழைக்கிறது என் மகனே. நீ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவிடம் உனக்கு பாதுகாப்பு உண்டு. அவசியப்பட்டால் தன் ஜீவனையே கொடுத்து நம்மை காப்பாற்ற வந்து, அது அவசியமான போது ஜீவனை கொடுத்தவர் நம்மை காப்பாற்ற வல்லவர். நான் சொல்லுகிற ஜெபத்தை என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க. நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன். நான் இன்றையிலிருந்து தேவனோடு ஐக்கிய வைக்கப்படுகிறேன். தேவனோடு ஒளியிலே நடக்கப் போகிறேன். ஒளியிலே ஐக்கியப்பட போகிறேன். இயேசுவின் ரத்தம் சகல பாவத்தையும் நீக்கி என்னை சுத்திகரிக்க போடுகிறேன். என் வாழ்க்கையிலே பாதுகாப்பு அவசியம், அதனால் இயேசுவிடம் வருகிறேன். என் வாழ்க்கையிலே நல்ல ஐக்கியம் அவசியம், அதனால் இயேசுவிடம் வரப்போகிறேன். எனக்கு ஒளி அவசியம், அதனால் இயேசுவிடம் வரப்போகிறேன். என் தலை பாதுகாப்பாக இருப்பதற்கு இயேசு அவசியம். சொல்லுங்க, என் மார்பு பகுதி அவசியமாக இருப்பதற்கு இயேசு அவசியம். என் இடுப்பு பாதுகாப்பாக இருப்பதற்கு சொல்லுங்க, இயேசு அவசியம். என் கால்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு இயேசு அவசியம். என் கைகள் பாதுகாப்பாக இருப்பதற்கு இயேசு அவசியம். நான் முழுமையாய் பாதுகாப்பாக இருப்பதற்கு இயேசு அவசியம். இயேசுவின் வழியிலே ஒளியிலே நடக்கப் போகிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவ ரக்கா அடோனா இவ ஈஷ்ம ரக்கா
Yair Adonai Panav Alaka Vihunaka Isha Adonai Panav Alaka Vayasam Laka Shalom Vayasam Laka Shalom கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர் கர்த்தர் தன் முகத்தை மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர் கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் ஹalleluya ஹalleluya நம் தலை சிராவை தலையிலே போட்டுக்கொள்கிறோம் செஸ்டில் நீதி என்னும் மார்க்கவசத்தை மார்பிலே தரித்துக் கொள்கிறோம் இடுப்பில் சத்தியம் என்னும் கச்சையை இழையிலே தரித்துக் கொள்கிறோம் காலில் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்துக் கொள்கிறோம் ரைட் ஹேண்ட் ஆவியின் பட்டயமாகிய வேதவசனத்தை கையில் எடுத்துக் கொள்கிறோம் லெஃப்ட் ஹேண்ட் விசுவாசம் என்னும் கேடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு பொல்லாங்கான நெய்யும் அக்கினி ஆஸ்தாரங்களை அவித்து போடுகிறோம் சொல்லுமா இயேசுவின் இரத்த கொட்டைகளை நானும் என் குடும்பத்தாரும் என் சபையாரும் என் நண்பர்களும் என் பிள்ளைகளும் சந்தோஷத்தோடு ஆரோக்கியத்தோடு பாதுகாப்போடு நோய் நொடி இல்லாமல் கடன் இல்லாமல் வாழ்வோம் சாத்தானின் கோட்டைகளை தகர்த்து அநேக கோடி ஆத்துமாக்களை இயேசுக்கென்று சொந்தமாக்குவோம் நாங்கள் எங்கள் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்போம் இயேசுவின் இரத்தம் ஜெயம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். God bless you.